நம்முடைய அருமையான சகோதரன் வின்சென்ட் அவர்களை பற்றி நமக்கு யாரும் அறிமுகம் தேவையில்லை. ஆனாலும் புதுசாக நிறைய பேர் இருக்கிறோம். அப்படி அறிமுகம் இல்லாமல் நாம் அப்படி செய்ய வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. இன்னைக்கு நம்முடைய மூத்த சகோதரன் இத்தனை ஆண்டு காலம் இந்த கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் இங்கிலீஷில் பேசுகிற வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாத எங்கும் இருக்கிற தமிழ் மக்களுக்கு, தமிழ் மட்டுமே தெரிந்த மக்களுக்கு அந்த ஆங்கிலத்தினுடைய தமிழாக்கத்தை அவர் பேசுகிறது மாதிரியே சகோதரன் சகரியா பொன்னன் அவர்கள் என்ன ஆவியில், என்ன உற்சாகத்தில், என்ன மனோநிலையில் தேவனுடைய சிந்தையை அறிந்தவராக தேவனுடைய மனநிலை என்ன எப்படிங்கிறத அவர் எப்படி ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரோ தன்னுடைய இருதயத்தின் மூலமாய் அதை அப்படியே தமிழ் வடிவில் நம் மத்தியில் இத்தனை ஆண்டு காலம் சிறப்பாய், அதை நாம் சொல்ல தேவையில்ல, அதை சகரியா பொன்னன் பிரதரே எத்தனையோ தடவை மேடையில் ரொம்ப நன்றி சொல்லி நீங்கள் சிறப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட கிருபை பெற்ற டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் தமிழ் எல்லோரும் பண்ணலாம், தமிழ்லேருந்து இங்கிலீஷில் பண்ணலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அதை கிறிஸ்துவின் ஆவியோட பேசுகிறவருடைய உற்சாக ஆவியோட டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிறது அது தேவ கிருபை. அப்படியெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ளணும். பிரத்யேக கிருபை, இன்னும் சொல்ல போனால் தேவ கிருபை என்று சொல்லுவது கூட இல்லை, அது பிரத்யேக கிருபை, பிரத்யேக அபிஷேகம். ஆமென். அப்படிலாம் யாரும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிருபை பெற்ற வரம் பெற்ற நம்முடைய அருமையான சகோதரன் வின்சென்ட் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்ம மத்தியில் வந்திருக்கிறது மிகுந்த சந்தோஷம். நிறைய வருஷங்களுக்கு பிறகு அவங்க கூட மறந்துருச்சுன்னு சொன்னார். எப்போ வந்தேன்னு நிறைய 15-16 வருஷங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்போ ஒரு முறை இங்கே வந்திருக்கிறேன், நீண்ட இடைவெளிக்கு பிறகு. அது மாத்திரமல்ல, நம்முடைய தமிழ்நாடு கிறிஸ்தவ ஐக்கிய சபைகளில் ஒரு பொறுப்பு ஏற்றுக்கொண்ட பொறுப்பாய் சபைகளை விசாரிக்கக்கூடிய ஒரு சகோதரனாய் அவர் இப்போ இருக்கிறார். தமிழ்நாடு கிறிஸ்தவ ஐக்கிய சபைகளின் பொறுப்பாய் விசாரிக்கிற மூத்த சகோதரனில் சகோதரர் வின்சென்ட் அவர்கள் ஒருவர். அப்படி நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட நல்ல கிருபை பெற்ற வரம் பெற்ற அநேக உதவிகளை அநேகர் மூலமாய் அநேக சபைகளுக்கு பவுல் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்த தர்ம சகாயத்தை நீங்கள் சேர்த்து வைங்க, நான் வாங்குகிறேன், நான் வாங்கி கொடுத்துக்கிறேன், நான் கொடுக்கறதுக்கு ஒருத்தரை கொடுத்து விடுங்க, அவரை அனுப்பி விடுறேன் அப்படின்லாம் சொல்லுகிற அளவுக்கு அது மாதிரி மனோபாவங்கள்ல எத்தனையோ காரியங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நன்மைகளை வாங்கி பகிர்ந்து கொடுக்கிற ஒரு பொறுப்பு நான் விவரமாய் சொல்ல விரும்பலை, வேண்டாம் அது சபைக்கு. ஆனாலும் அது மறைமுகமாய் எத்தனையோ உதவிகளை வாங்கி அதை பொறுப்படுத்தி சபைக்கு பகிர்ந்து கொடுக்கிற நல்ல பொறுப்பாளர் இல்லையா? நான் அப்படி தான் சந்தோஷமாக இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான சகோதரன் வின்சென்ட் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வரணும்னு தோணிச்சு பாருங்கள். நான் அதை அப்படி தான் சொல்லணும், வரணும்னு மனசுக்கு தோணுது பாருங்கள், அதைத்தான் நான் பெருசாக நினைக்கிறேன். நீங்கள் வர்றேன்னு சொன்னதே போதும் பிரதர்னு சொன்னேன் ஃபோனில், அது போதும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் வர்றேன்னு சொன்னதே பெருசு, வாங்க. பல வேலைகள் பல சூழல் மத்தியில் மத்தியில் நம்மோட கூட சபை கூடி நம்மை கர்த்தருடைய பாரிசத்திலிருந்து ஆசீர்வதிக்கணும்னு அவர் புறப்பட்டு இப்போ ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் தஞ்சாவூர்லேருந்து வருது. அதில் நாங்கள் போயிருக்கோம். உட்கார்றதுக்கு சின்ன இடம், உட்காரக்கூட முடியாது. அதில் தான் இங்கே வர முடியும். அப்படியெல்லாம் பொறுப்பெடுத்து கொண்டு நம்மை சந்திக்க நம்மோடு கூட சபை கூட நம்மை கர்த்தருடைய பாரிசத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து சொல்ல நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிற அருமையான சகோதரன் வின்சென்ட் அவர்களை நாம் காரைக்கால் கிறிஸ்தவ ஐக்கிய சபையின் சார்பாக
நம்மளை எழுந்து நின்று உங்கள் சார்பாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று தான் நான் வரவேற்க போகிறோம். நம்முடைய சகோதரனை கரங்களை தட்டி நாம் எல்லாரும் உற்சாகமாய் எங்கள் சபைக்கு வந்ததுக்கு ஸ்தோத்திரம் வருது என்று நான் வரவேற்கிறேன். இன்னும் ஒரு முறை நம் கரங்களை தட்டி எதையுமே ஒரு கிராண்டடாக ஏதாவது ஒரு சலுகையாய் நாம் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை பெற்ற மக்கள் என்று நாம் விசுவாசித்தால் சின்னதோ எதுவும் தேவ கிருபை தான். அந்த உணர்வுடனே கூட நாம் நிற்கிறோம். இப்போதும் சகோதரனை நாம் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு நம்ம அப்படிலாம் ஒன்றும் மனுஷிகமாக எதையும் செய்கிறதில்ல. நம்முடைய சபையில் அப்படி நாம் செய்கிறதில்ல, செய்யக்கூடாது. ஆனாலும் ஒருவரை நாம் கனம் பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை கனம் பண்ண வேண்டும். நமக்கு தெரிகிற வழிகளில் செய்யணும். இப்படி தான் கர்த்தர் செய்வாரான்னு நமக்கு தெரில. ஆனால் மனுஷர்களான நாம் அவருடைய பாரசத்தில் நமக்கு தெரிந்த அறிவில் குறைந்த அறிவுள்ள மக்களான நாம் அதை அப்படி திறம்பட செய்யணும்னு தான் ஆசை. இப்போதும் சகோதரன் ரமேஷ் அவருடைய மனைவி முன்னே வந்து சகோதரன் வின்சென்ட் அவர்களை இந்த பொக்கே கொடுத்து அவர்களை நான் வரவேற்கிறோம். இதெல்லாம் சும்மா வாங்குறது இப்படி இப்படி நம்முடைய நாம் உட்காரலாம். இப்போதும் கூட எல்லோரும் ஒரு வழக்கமாக கூடணும்னு நினைக்காம ஒவ்வொருவரும் பிரத்யேகமாக என்னோட பேசணும். ஆண்டவரே, வருஷங்களாய் சுமார் 40 ஆண்டு காலம் நான் கடவுளுடைய வார்த்தையை மாறி மாறி கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் என்ன அப்படின்னு உட்காரக்கூடாது. என்னோட பிரத்யேகமாக என் இருதயத்தில் எழுதிடணும். நீங்கள் உங்கள் ஆவியினால் அதை நீங்கள் இந்த காலையில் செய்ய நான் உட்கார போகிறேன். உட்காந்துருக்க ஆண்டவரே என்னோடு பேசும் அப்படிங்கிற விருப்பத்தோடும் விசுவாசத்தோடு நம்ம உட்கார்ந்துருப்போம். ஒவ்வொருவரையும் அவர் இருதயத்தில் எழுதி பேசி நம்மை உணர்த்தி நம்மை அனுப்புவார். ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் இருப்போம். சகோதரர் வின்சென்ட் அவர்களை நாம் வார்த்தையை பகிர்ந்து விட விளையாடுறோம். அநேக ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே வரவும் உங்கள் எல்லாரும் காணவும், ஆனால் உங்கள் எல்லாரும் கூட்டங்களில் பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த இடத்திற்கு வந்து பார்ப்பது என்பது ஒரு விசேஷத்த காரியம். தேவன் இந்த தருணத்தை உண்டாக்கி கொடுத்தபடினால தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய வார்ம் வெல்கம், அதுக்கு நான் மிக்க நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொல்வார்கள், ஐ எம் ஹம்பிள்டு பை சீயிங் யுவர் வெல்கம் என்று சொல்வார்கள். அதற்கேற்ற தமிழ் வார்த்தை இல்லை. தேவன் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. கிட்டத்தட்ட 33-34 நாட்களுக்கு முன்பாக நான் சகோதரர் அவர்களை நான் சந்தித்தேன். நான் ஒரு சில எல்டர்ஸோட தான் நான் ரொம்ப மனம் விட்டு பேசுவேன். அதிலே ஒரு சில வெகு சிலர் தான். அதிலே ஒருவர் சகோதரர் அந்தோனி பிரதர். மனம் விட்டு நாங்கள் நண்பர்களைப் போல பேசுவோம். கான்ஃபரன்ஸ் முடிந்த பிறகு அநேக நேரங்கள், இரவு நேரங்கள் விழித்திருந்து பல சகோதரர்கள் பேசி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது நான் சகோதரரும் பல காரியங்களை, அவருடைய அனுபவங்கள், அவர்கள் சந்தித்த காரியங்கள், நான் சந்தித்த காரியங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்வோம். ஆகவே தேவன் அப்படி கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலேயும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வருவோம். நாம் 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய நன்கொடை அல்லது வெகுமதி அல்லது ஈவு என்று சொல்லலாம். 3
கிஃப்ட்ஸ் ஆஃப் காட். அதில் முதலாவது த blood ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். இரண்டாவது தேவனுடைய வார்த்தை. மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர். இந்த மூன்றும் நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றிற்காகவும் நாம் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் முதலாவது நான் இரத்தத்தை குறித்து, இயேசுவின் இரத்தத்தை குறித்து நான் பேசுகிறேன். அதற்கு பின்பு தேவனுடைய வார்த்தையை குறித்து நான் பேசுகிறேன். அதற்கு பின்பு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து அல்லது பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிப்போம். இந்த மூன்றும் எப்படி புது உடன்படிக்கையோடு கூட இணைந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்ப்போம். How these three gifts are related to the new covenant. முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பாவத்தை அவர் மன்னிப்பதற்கு அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் யாருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார்? யாருக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும்? அவர் ஏன் எதற்கு நீதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? ஒரு கம்பெனியிலே நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த கம்பெனியில் ஏதாவது நீங்கள் ஒரு பொருளை உடைத்து விட்டீர்கள். இந்த ஐஃபோன் டேப்லெட் இருக்கிறது, ஐஃபோன் எனக்கு தெரியவில்லை, டேப்லெட் இருக்கிறது, அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது தவறி கீழே விழுந்து உடைந்து விட்டது. அந்த கம்பெனி நடத்துகிறவர் மிகவும் ஒரு கரப்ட் மேன், ஊழலிலே பெரிய ஆள், அரசியலிலே பெரிய ஆள், அப்படிப்பட்டால் தான் நல்ல கம்பெனி நடத்துனார். அவர்கிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க. ஐயா, நான் உடைச்சிட்டேன், என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. அவர் உங்களை மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியுமா? சொல்லுங்க, எஸ் ஆர் நோ. மன்னிக்க முடியும். ஏன் மன்னிக்க முடியாது? சரி போப்பா, எனக்கு இந்த ஒரு லேப்டாப்பை நான் எத்தனை வேணா வாங்கி தரேன், சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன். எத்தனையோ கம்பெனி நடக்கிறது. அவர் நீதி உள்ளவரா? அவர் உண்மையுள்ளவரா? அவரால் எப்படி மன்னிக்க முடிகிறது? அந்த மன்னிப்பதற்கு என்ன வேண்டும்? இந்த வசனத்தை நீங்கள் இப்பொழுது மறந்து விடுங்கள். 1 யோவான் 1:9 மறந்து விடுங்கள். ஒரு ஆள் இன்னொரு ஆளை மன்னிப்பதற்கு என்ன குணம் வேண்டும்? சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்க. இரக்க குணம். கரெக்டா சொன்ன. வேற ஏதாவது குணம்? இரக்கம், மன உருக்கம் இருந்தால் போதும். அவர் பண விஷயத்தில் உண்மையில்லாதவராக இருக்கலாம், அல்லது மனைவி அடிக்கிறவராக இருக்கலாம், அல்லது அவர் எந்த நீதியை மரியாதவராக இருக்கலாம், நீதியை செய்யாதவராக இருக்கலாம். இரக்க குணம் இருந்தால் போதும் மன்னிப்பதற்கு. ஆகவே இந்த வசனம் எப்படி இருந்திருக்க வேண்டும்? அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்றுதான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த வசனம் அப்படி சொல்லவில்லை. அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். யாருக்கு, எதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்? இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். துதியின் நேரத்தில் நம்மை நடத்தின சகோதரர் எசேக்கியேலிலே ஒரு பகுதியை வாசித்து காண்பித்தார். அதிலே கடைசி வசனத்தை வாசித்து காண்பித்தார். இள வயதிலே நீ பண்ணின உடன்படிக்கை நீ அசட்டை பண்ணிவிட்டாய். ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய உடன்படிக்கையை பார்த்து நான் கொடுப்பதில்லை, உன்னோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீ அறிவாய். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது
நீ நினைத்து வெட்கி உன் நாணத்திரம் வாயினை திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். 62, 63 வசனங்கள் 2 காரியங்களும் ஒன்றிணைத்து சொல்லுகிறது. உடன்படிக்கை, அடுத்தது மன்னிப்பு. இப்படித்தானே? உடன்படிக்கை, மன்னிப்பு. ஆண்டவர் நம்மை மன்னிக்கும் பொழுது ஏதோ நாம் மனம் வருந்தி கேட்பதனாலே அல்ல, மனஸ்தாபப்பட்டு கேட்பதனாலே மன்னிக்கிறார். அது நிமித்தாயமாய் அவர் மன்னிப்பதில்லை. அவர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், ஆகவே மன்னிக்கிறார். ஆனால் நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நான் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நான் ஆண்டவரிடத்திலே கதறி அழுது, மனம் கசந்து அழுது துக்கித்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் என்று யாராவது மேன்மை பாராட்ட முடியுமா? இல்லை. ஆண்டவர் அதை பார்த்து மன்னிப்பை கொடுக்கறதில்லை. அதுவும் மன்னிப்பில் ஒரு பகுதி தான். ஆனால் பிரதானமாக தேவன் அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பாவத்தை நாம் அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்யும் பொழுது அவர் என்ன நினைக்கிறார்? இவனுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், எழுதி கொடுத்திருக்கிறேன், அக்ரிமெண்ட், கவர்னன்ட். நீங்க இன்னொருத்தர் லேண்டை வாங்கும் பொழுது அக்ரிமெண்ட் போடுறீங்க. அந்த அக்ரிமெண்ட்டை போட்டு பரிசுத்த ஆவியானவர் முத்திரிக்கிறார். அந்த அக்ரிமெண்ட் எவ்வளவு மதிப்புள்ளது, எவ்வளவு மனிதர்கள் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு முக்கியம். நான் இந்த சபைக்கு வந்த புதிதிலே நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன். அதுக்கு பிறகு ஒட்டஞ்சத்திரத்தில் வந்தேன். அங்கே நான் வேலை செய்த அந்த நிறுவனத்தில் உள்ள தலைவர், அவர் ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவர். ஜோசப் ருல்லா என்று உங்களுக்கு தெரியும், அவருடைய சம்பந்தியுடைய அப்பா, வினய் பிரதருடைய மாமனுடைய அப்பா. அவர் நல்ல ஒரு விசுவாசி தான். அவர் ஒரு பெரிய நிலத்தை வாங்கியிருந்தார். அந்த நிலத்தை வாங்கும் பொழுது அந்த நிலத்துக்கு வழி இல்லை. ஆனால் பக்கத்து நிலம் அவருடைய நண்பர், நெருங்கிய நண்பர், அவர்கிட்ட கேட்குறார், இந்த நிலத்தை நான் வாங்கிட்டுமா, எனக்கு நீ பாதை கொடுப்பியா? நான் கொடுக்குறேன், நீங்கள் வாங்க, தைரியமாக வாங்க, அது அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம். சரி போட்டுக்குவோன்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டு ஸ்டாம்ப் பேப்பர்லாம் வாங்கி அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த இடத்துல இந்த நிலத்திற்கு பாதையை நான் கொடுக்குறேன், அன்னைக்கு என்ன விலையோ அந்த விலைக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பாதையினுடைய நீளம் அகலம் அது இவ்வளவு சென்ட் வருகிறது, 3 சென்ட் இவ்வளோ வருகிறது, அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லி பத்திரத்திலே அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்து விட்டார். அந்த நிலத்துக்கு ஒட்டி இருப்பது பாச்சலூர் போகக்கூடிய மலைப்பாதை, அதற்கு பின்பு மலை, கீழே உள்ள நிலம். அக்ரிமெண்ட் போட்டாச்சு. எத்தனையோ வருடங்கள் கழித்து அந்த ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஒரு பாலிடெக்னிக் நடந்து கொண்டிருந்தது. அடிக்கடி பிரச்சனை, ஸ்ட்ரைக்கு. ஏதாவது பிரச்சனைனா எல்லா மாணவர்களும் ஸ்ட்ரைக் ஓன்னு சத்தம் போட்டு வார்டுக்குள்ளே பூந்துருவாங்க. வார்டில் இருக்க மக்கள் எல்லாம் பயந்து அலறுவார்கள். அடிக்கிறேன் உடைக்கிறேன்னு கண்ணாடி அடித்து உழைப்பாங்க. அந்த டாக்டர்ஸ் எல்லாம் இவங்க சொன்னாங்க, இது இழுத்து மூடிடுங்க, நமக்கு வேண்டாம், நமக்கு அதை நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது, இழுத்து மூடிடுங்க. வருஷம் 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 பிரச்சனை. பசங்களுக்கு ஒரு கட்டுக்கிடுங்காத போயிட்டாங்க. அப்போ கமிட்டியில் எல்லாம் சொல்லிட்டாங்க, இழுத்து மூடலாம். ஒருத்தர் மட்டும், நான் பெத்த பிள்ளை எப்படி நான் தூக்கி எறிகிறது, நான் பெத்த பிள்ளை எப்படி நான் தூக்கி எறிகிறது, நான் மூட மாட்டேன், யாரையாவது போய் கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க, யாராவது போய் கண்டுபிடிச்சி கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே அந்த போர்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்வைஸர், நான் காரூணியாவில் இருந்தேன், என்னை வருந்தி கூப்பிட்டு நீங்கள் தயவுசெய்து இங்கே வாங்க, கொஞ்சம் சரிப்படுத்தி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். சரின்ட்டு நான் அங்கே ஜாயின் பண்ணி எல்லாம் என்னை கௌரவம்லாம் பண்ணாங்க. உள்ளே விட்டு வெளியே போக மாட்டோம். ஏன்னா நிறைய பேர் சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்தது, டிஸ்மிஸ் பண்ண வேண்டியிருந்தது, கோர்ட்டுக்கு போக வேண்டியிருந்தது. எல்லாம் எப்படின்னா செய்யப்பா என்று சொல்லி அங்கே எப்படியாவது ஒழுக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கட்டுப்பாடாக இருந்தோம். அதுக்கு பிறகு இந்த புது இடத்துல பாலிடெக்னிக்கை கொண்டு போகலாம், ஆஸ்பத்திரி பக்கம் வேண்டாம் என்று சொல்லி அந்த புது இடத்துல போய் கட்டடம்லாம் கட்டி பிளான் எல்லாம் போட்டு கட்டடம் கட்டி ஆகிவிட்டது. எல்லாம் கட்டடம் கட்டி அந்த இனாக்ரேஷன் வைக்கும்போது அந்த நண்பர், நெருங்கிய நண்பர், முள்ளு கொண்டாந்து போட்டார். இது ஏன் லேண்டு, இது நீ பயன்படுத்தக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும் எண்ணி பாருங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்,
அப்போ அந்த டாக்டர் இடத்துல சொன்னார், இந்த முடி புகாத இடத்துல கூட பணம் புகுந்து பிளவை உண்டு பண்ணிவிடும். அப்போ வழியே இல்லை. எல்லாரும் ஒரு கிரவுண்டில் நடந்து ரயில்வே லைனை கிராஸ் பண்ணி உள்ளே வரணும், வண்டி உள்ளே போக முடியாது, உள்ள ஒரு வழியே இல்லை. கட்டுற வரைக்கும் அமைதியாக இருந்தார். அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களேன்னு பார்த்தா அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலை, செல்லாக இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணல, கவர்மெண்ட் சீல் அதில் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை, ரெஜிஸ்டர்டு டீட், ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் எவ்வளோ முக்கியம் பாருங்க. இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்கிறார். அந்த ஆணுக்கு இவங்க நல்ல பணம் வச்சுருந்தாங்க, அந்த பணத்தெல்லாம் அவருக்கே செலவு பண்ணுறாங்க, ஸ்டுடியோ வச்சு கொடுக்குறாங்க. அவருடைய தொழிலுக்கு என்னென்ன வேணுமோ இவங்க நகையை விற்று செயினை விற்று எல்லாம் செய்கிறாங்க. எல்லாம் செஞ்சு கொஞ்சம் வருஷம் வாழ்ந்துட்டு அவங்க சொல்லிட்டாரு, நான் உன்னைய டைவர்ஸ் பண்ணுறேன். அவங்க இருக்கக்கூடிய வீடு அவருடைய பேரில் தான் இருக்குது. இப்போ இந்த அம்மா கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போய் எனக்கு திருமணம் ஆகிடுச்சு, இவர் என்னை டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, எனக்கு சொத்து வேணும். உண்மை தானே? கல்யாணம் பண்ண மனைவிக்கு அவங்க இருக்க கணவனுடைய சொத்தில் பாதி கொடுக்கணும். இந்த வீடு எனக்கு வேணும், நான் இவ்வளோ பணம் அவருக்கு கொடுத்துருக்கேன். கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டே இருக்குது. கடைசியில் ஒரு ஜட்ஜு கேட்குறாரு, நீங்கள் திருமணம் செஞ்சீங்களா இவங்கள? ஆமாம். யார் செஞ்சு வச்சா? இந்த பாஸ்டர். அந்த பாஸ்டரை கூப்பிடுங்க. உங்கள் திருமணம் செஞ்சு வச்சிங்களே, இவர் இவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தீங்களா? நான் கொடுத்தேன். ஞானஸ்நானம் சர்டிஃபிகேட்டுங்க? சர்டிஃபிகேட்டில் செல்லாதுட்டாங்க. கேஸே தோற்று போச்சு. பேப்டிசம் எடுத்த சர்டிஃபிகேட் கொடுக்கல. அப்போ அது மேரேஜே செல்லுபடி ஆகாது. ஏன்னா மேரேஜ் நடக்கிற அன்னைக்கு அவருக்கு இனிமேல் சர்டிஃபிகேட் கொடுத்த பிரயோஜனம் இல்லை. திருமணம் ஆகும் பொழுது அவருக்கு ஞானஸ்நானம் சர்டிஃபிகேட் இல்லை, அதனால் அது கிறிஸ்தவ திருமணம் செல்லாது. உங்களுக்கு திருமணமே ஆகலை, ஏதோ நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, உங்களுக்கு சொத்து இல்லைன்ட்டாங்க. ஒரு டாக்குமெண்ட் எவ்வளோ முக்கியம், ஒரு அக்ரிமெண்ட் எவ்வளோ முக்கியம். உடன்படிக்கை என்பது, அக்ரிமெண்ட்டுக்கு உடன்படிக்கை என்ன வித்தியாசம்னா, அக்ரிமெண்ட் ரெண்டு ஈக்குவல் பார்ட்டி போடுறது அக்ரிமெண்ட். நீங்கள் வீடு கட்டுறீங்க, ஒரு கான்ட்ராக்டர் கூப்பிட்றீங்க, நான் உனக்கு இவ்வளோ பணம் தரேன், நீ எனக்கு வீட்டை கட்டி கொடு. ஈக்குவல். நீ 10 லட்சம் கொடு, நான் உனக்கு 10 லட்சத்துக்கு பொறுமான வீடு கட்டித்தரேன். அக்ரிமெண்ட். ரெண்டு ஈக்குவல் பார்ட்டி. ஆனால் ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி, ஒரு பலவீனமான ஒரு ஆளோட போடக்கூடிய அக்ரிமெண்ட் பேர் தான் கவனன்ட், உடன்படிக்கை. திருமணம் வந்து அக்ரிமெண்ட் கிடையாது. ஏன்னா பலவீனமான பாண்டத்தோடு ஒரு பலமான ஆண் அவர் செய்யக்கூடிய உடன்படிக்கை, இட்ஸ் அ கவனன்ட். அது ஒரு உடன்படிக்கை, விவாக உடன்படிக்கை. மிகப்பெரிய தேவன் பலவீனமான மனிதனிடத்தில் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. ஆகவே தான் அது உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது, கவனன்ட் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு மிகவும் விசேஷித்த வார்த்தை, ஸ்பெஷல் வேர்ட். பூமியில் நம்ம பார்க்க முடியாது கவனன்ட். ஏன்னா இன்னொரு ஆள் அதுக்கு ஈக்குவலாக ஒன்றும் செய்ய முடியாது. நாம் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காரியத்துக்கு நாம் என்ன ஈடுகட்ட முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு பலவீனமான பாண்டமான மனைவி என்ன செய்ய முடியும்? நான் சொன்னேன் இந்த ஒரு உதாரணம். இப்பொழுது இந்த கோர்ட் தீர்ப்பளித்து விட்டது, உங்களுக்கு ஒன்றும் கல்யாணமே ஆகலை, உங்களுக்கு சொத்து இருக்குன்னு என்ன செய்ய முடியும்? அவங்க பலவீனமான பாண்டம், அவர் பலமான ஆள். ஆகவே ஒரு உதவியற்றவர்களாக போய்விட்டார்கள். இப்போ அவங்க வீடு விடா டியூஷன் எடுத்து சம்பாதிச்சு தான் அவங்க வாழ்க்கையை ஓட்ட வேண்டியிருக்கு. இப்போ தேவன் அவர் பராக்கிரமசாலி, நம்மை உண்டாக்கினவர். நம்மோடு கூட அக்ரிமெண்ட் போட என்ன அவருக்கு இருக்கிறது? ஏன் அக்ரிமெண்ட் போடணும்? அக்ரிமெண்ட் போடாட்டி நம்ம கேட்க போகிறோமா? ஆண்டவர் ஏன் அக்ரிமெண்ட் போடல, டீடு கொடுங்க, நான் நீங்கள் பேச நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்பிக்கை குறைவினாலே தான் அவர் அக்ரிமெண்ட் போடுறாரா? எதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போடணும்? எதுக்காக ஒரு உடன்படிக்கை செய்யணும்? எதற்காக உடன்படிக்கை செய்யணும் என்றால், நாம் முதல் உடன்படிக்கை என்பது எங்கே வருகிறது என்றால் ஆதிகாமத்திலே வாசிக்கிறோம். எங்கே வருகிறது முதல் உடன்படிக்கை என்று சொல்லுங்கள்? ஆபிரகாமுடைய. அதுக்கு முன்னாடி வருது வானவில் முதல் உடன்படிக்கை நோவா காலத்தில். அது நாம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். உடன்படிக்கை எப்ப, எந்த சூழ்நிலையிலே இந்த உடன்படிக்கை தோன்றியது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஆதியிலே நாம் போக வேண்டும்.
புது உடன்படிக்கை சபை என்று சொல்லுகிறோம். இந்த உடன்படிக்கை எங்கே ஆரம்பமானது? எந்த சூழ்நிலையிலே ஆரம்பமானது? எதற்காக தேவன் அந்த உடன்படிக்கை செய்தார்? பாருங்கள், 9ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள். 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஜீவ ஜந்துக்கள் முதல் பூமியின் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம், பறவைகள், நாட்டு மிருகங்கள், உங்களிடத்தில் பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். என்ன ஆண்டவரே, நீங்க என்ன பேசுறீங்க? மிருகத்தோட உடன்படிக்கை செய்றீங்களா? சகல ஜீவ ஜந்துக்களோட உடன்படிக்கை செய்றீங்களா? மீனோட, பாம்போட, எலியோட, புறாவோட, காக்காயோட, அப்படிதான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவரே அதுக்கெல்லாம் போய் உடன்படிக்கை ஏற்படுத்தி சொல்லுங்க? அந்த அந்த மிருகத்துக்கு உடன்படிக்கையை பற்றி ஏதாவது புரிந்து கொள்ள முடியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சொல்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அதை சொல்கிறார். கீழே நாம் வாசிக்கிறோம், அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்திலே வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். அந்த வில்லே உடன்படிக்கை அல்ல, அந்த வில் ஆணுடைய கையெழுத்து. மனிதனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார், மிருகங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை? இனி நான் ஜலத்தினால இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று உடன்படிக்கை செய்து அந்த கையெழுத்து எல்லாரும் பார்க்கணும். வானத்தில் பாருங்கள் என்று சொல்கிறார். பாதி கையெழுத்து ஸ்டாம்ப்லையும் பாதி கையெழுத்து அந்த பேப்பர்லையும் இருக்கும். பார்த்துறீங்களா? டீட்ல ரெவன்யூ ஸ்டாம்ப்ல ஒட்டினா ரெவன்யூ ஸ்டாம்ப் உள்ள மட்டுமா கையெழுத்து போடுவீங்க? சொல்லுவாங்க, இல்லை இல்லை, நீங்கள் பாதி பேப்பரில் வர்ற மாதிரியும் பாதி ஸ்டாம்பில் வர மாதிரியும், பாதி பரலோகத்துக்கும் பாதி பூமிக்கும் இருக்கு. ஆகவேதான் பாதி வானவில் தெரிகிறது, மீதி பாதி அவர் தன்னுடைய ஞாபகத்துக்கு அங்கே வைத்திருக்கிறார். அவர் மறந்து போகிற தேவன் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் விளக்க முடியாது. அது ஒரு அடையாளம். அடையாளம் தான் இன்றைக்கு நாம் சிக்னேச்சர் என்று சொல்கிறோம். சிக்னேச்சர் ஷார்ட்டா என்ன சொல்கிறோம்? சைன். சைனா என்ன தமிழ்ல? அடையாளம். அடையாளம். அப்ப இங்கே ஐ வில் புட் அ சைன் ஆன் த ஸ்கை. நான் வானத்தில் ஒரு கையெழுத்து போடுறேன். எதற்காக? ஒரு உடன்படிக்கைக்காக. எதற்காக இந்த உடன்படிக்கை செய்ய வேண்டும்? எந்த சூழ்நிலையில் இந்த உடன்படிக்கை செய்தார்? நோவாவும் அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கப்பலில் ஏறிட்டார்கள். பேழைக்குள்ளாக போய்விட்டார்கள். மழை அடித்து 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 தொடர்ந்து விடாத மழை, ஜலப்பிரளயம் வந்து அந்த பேழைக்கு வெளியே இருந்த மக்கள், மிருகங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டார்கள். இப்போ நோவாவும் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கப்பல் இருந்து இறங்கி புது பூமிக்கு வராங்க. புது பூமினா எல்லாம் வாஷ்டு, நல்லா கழுவியாச்சு. பழைய பாவங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், பாவ மனிதர்கள் எல்லாத்திலும் கழுவப்பட்டு விட்டது. அந்த பூமியில் இறங்குறாங்க. இறங்கி இப்போ எவ்வளோ ஆண்டுகள் ஆகிறது. தன்னுடைய 3 மகன்களுக்கும் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். பேர பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பிறந்திருக்கலாம். இப்போ நோவாவுடைய குடும்பம் பெரிய குடும்பம் ஆயிடுச்சு. இது மாதிரி வச்சுங்களேன், இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு வைத்துக்கொள்வோம். நோவாவுடைய பிள்ளைகள். ஆனால் அன்றைக்கு நிறைய பிள்ளைகள், 10 பிள்ளைகள். முதல் பையனுக்கு 10 பிள்ளைகள், 2வது பையனுக்கு 15 பிள்ளைகள், 3வது பையனுக்கு 15 பிள்ளைகள். இதே எவ்வளோ ஆயிடுச்சு? எல்லாம் பெரிய குடும்பம் ஆகிவிட்டது. இப்போ நோவா இரவு நேரங்களிலே நோவாவும் நோவாவுடைய மனைவி பேர பிள்ளைகளோடு கூட செலவு செய்கிறார்கள். நேரம் செலவு செய்கிறார்கள், பேசுகிறார்கள், கதை சொல்லுகிறார்கள். உங்களிலே அநேகருக்கு பேர பிள்ளைகள் இருக்கும், கதை கேட்பாங்க. இப்போ அந்த கதை சொல்கிறாங்க. என்ன கதை? இதுபோல் கப்பலை ஆண்டவர் செய்ய சொன்னார். உங்கள் தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டார். எல்லாத்தையும் விற்று 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 மரத்தை வெட்டி வெட்டி கூலி கொடுத்து பெரிய கப்பலை கட்டினார். எல்லா மிருகம் உள்ளச்சுன்னா எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அப்படியா டேடி, அப்படியா மம்மி, அப்படியா தாத்தா, உண்மையா டேடி, தாத்தா சொல்கிறது உண்மையா, பாட்டி சொல்கிறது உண்மையா? ஆமாப்பா, நாங்கள்லாம் உள்ளே இருந்தோம். எப்படி உள்ளே இருந்தீங்க? சிங்கத்தோட புலியோட எப்படி இருந்தீங்க? ஆமாம், மழை பெய்யுது, வெளியே உள்ள எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. மழை, இடி, மின்னல் எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. கதையெல்லாம் கேட்குறாங்க. நைட்டு படுத்து தூங்குறாங்க பிள்ளைங்க. ஒரு இடி சத்தம் வருது. பயந்து அலறி அடிச்சு, ஐயோ அம்மா அப்பா சாக போகிறோம், மழை வந்துருச்சு, சாக போகிறோம். ஒரு நாளும் ஒவ்வொரு முறையும் இடி அடிக்கும் பொழுதும், மின்னல் வரும் பொழுதும், மழை வரும் பொழுதும் பிள்ளைகளுக்கு மரண பயம்.
ஏன்னா அந்த கதையை தான் கேட்டிருக்காங்க. அது முன்னாடி மழையே இல்லை. மரண பயத்தோடு திகிலோடு இருக்கவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இப்போ தாத்தா என்ன சொல்லுவாங்க, இந்த மழை இல்லை நீங்கள் சாக மாட்டேன், நீங்கள் தானே சொன்னீங்க மழை வந்து எல்லாம் செத்தாங்கன்னு, நீங்கள் தானே சொன்னீங்க இடி வந்தோடனே மழை வரும்னு, மின்னல் வந்தோடனே மழை வரும்னு. ஐயோ சாக போகிறோமே, என்ன பதில் சொல்லுவீங்க? ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். சிறிய பிள்ளைகள், பிஞ்சு உள்ளங்கள், பயம். தாத்தா சொல்லுவதை நம்ப முடியவில்லை, பாட்டி சொல்வதை நம்ப முடியவில்லை. பாட்டி தாத்தா எதை வைத்து சொல்லுவார்கள்? நீங்க சும்மா சொல்றீங்க. அப்பதான் ஆண்டவர் பார்த்தார், இந்த சின்ன பிள்ளைகள் விசுவாசிப்பதற்கு நான் என்ன செய்யட்டும்? அவருடைய விசுவாசத்தை நான் எப்படி, அந்த விசுவாசிக்கக்கூடிய திறமையை நான் எப்படி பெரிதாகட்டும்? சரி, இங்க ஏதோ ஒன்று பார்த்தா தான் நம்புவாங்க. ஆகவே ஆண்டவர் உடம்புல செய்கிறார். ஒவ்வொரு முறையும் இந்த மழை சாரல் விழுகும் பொழுதெல்லாம் வானவில் தோன்றும்படியாக தேவன் செய்கிறார். இப்போ பிள்ளைங்களுக்கு சொல்கிறாங்க, ஆண்டவர் தாத்தாட்ட பேசிட்டார். என்ன பேசியிருக்கார்? இனிமேல் நான் இந்த ஜலத்தினாலே உங்களை அழிக்க மாட்டேன். இனி மழை வந்தால் நீங்கள் சாக மாட்டீங்க, வெள்ளம் வராது, சாக மாட்டீங்க. அதற்கு அடையாளமாக என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? வானவில். மழை வரும்போதெல்லாம் பாருங்க, மழை வரும்போதெல்லாம் தேடுறாங்க, வானவில் வருதா? டாடி மம்மி வானவில் வந்துருச்சு, நம்ம சாக மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதனுடைய அடையாளத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ஆகவே அடையாளம் யாருக்கு? ஆண்டவருக்கு அல்ல, விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கு, பிஞ்சு உள்ளங்களுக்கு விசுவாசிக்கும்படியாக, நம்பும்படியாக, அவர்களை விசுவாசிக்கக்கூடிய திறனை வளர்க்கும்படியாக ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதுக்கு பிறகு ஆபிரகாம் உடன்படிக்கை ஏற்படுத்தினார், விருத்த சேதனம். அதுக்கு பிறகு தாவீதோட உடன்படிக்கை, சிங்காசனம் நிலைநிற்கும் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்காவிலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா 24 அதிகாரம் 22 அதிகாரம் 20 வசனம். லூக்கா 22:20. இப்பொழுது இந்த உடன்படிக்கையினுடைய ஆரம்பத்தை நாம் பார்த்தோம். எந்த சூழ்நிலையிலேயே தேவன் உடன்படிக்கை கொடுத்தார் என்று பார்த்தோம். இப்பொழுது 20 வசனத்திலே அவர் கடைசி அந்த பந்தியிலே, போஜனத்திலே, லாஸ்ட் சப்பரில் தான் சொல்கிறார், உடன்படிக்கையை பற்றி சொல்கிறார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இப்பொழுது புதிய உடன்படிக்கை அடையாளம் என்ன? இயேசுடைய ரத்தம். அன்றைக்கு உடன்படிக்கை அடையாளம் வானவில். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கைக்கு அடையாளம் என்ன? ரத்தம். நான் ஒரு கல்லூரியிலே முதல்வராக இருக்கும் பொழுது அநேக லெட்டர்ஸ்லாம் வரும். இப்போ தான் எல்லாம் வாட்ஸ்அப் மொபைல் வச்சுட்டாங்க. அப்போல்லாம் லெட்டர்ஸ் தான் வரும். அந்த லெட்டர் வரும்போதே இப்படி இப்போ பிடிச்சாலே தெரியும் எது லவ் லெட்டர்னு. நல்லா வெயிட்டாக இருக்கும். அப்போ அதெல்லாம் கொடுக்குறதில்ல இப்போ பிள்ளைங்களுக்கு. ஏன் பிள்ளைங்க கேட்டு போகணும். ஒரு தடவை ஒரு லெட்டர் வந்துச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அது யாருக்கு இருக்குன்னா, என்னுடைய உறவினருடைய பொண்ணுக்கு வந்திருக்கு. ஐயோ, இந்த பொண்ணை நம்ம பொறுப்பில் அப்பா அம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை பிரித்து பார்த்தா எழுதியிருக்கிறது உன்னத பாட்டு. உன்னத பாட்டு யாரும் எழுத முடியாது, உலகத்தார் எழுத முடியாது, ஆவிக்குரிய தான் எழுத முடியும். ஒரு போதகர், நல்ல உயர்தரமான சபையினுடைய போதகர். நான் அந்த சபையிலிருந்து வந்தேன். சபையின் பேரை நான் சொல்ல விரும்பல. அவர் எழுதியிருக்கிறாரு. அப்படியே இப்படியே கண்ணியை ஒனியன் போட்டு அவ்வளோ எழுதியிருக்கிறாரு. வச்சுட்டு நான் உடனே அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு, இங்கே போயிட்டு இருக்க அந்த சர்ச்சு பாஸ்டர் லவ் லெட்டர் எழுதியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி வாரம் பார்க்க வருவார். நான் இப்போ என்ன நினச்சேன்னா, இவ்வளோ கரிசனையாக இருக்கிறாரு, விசாரிக்கிறதுக்கு கரிசனோட இருக்கிற வந்து ஜோமனிட்டு போகிறாருன்னு நினச்சேன். ஆனால் ரூட்டு மாறிடுச்சு. எல்லாருமே சோதிக்கப்படலாம். அவங்க எல்லாவற்றையும் விட்டு வந்தவங்க. அப்போ அவங்க வீட்டில் சொன்னோடனே அது அவங்க என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை. அந்த பொண்ணு கோர்ஸே முடிக்கலை, உடனே வந்து கூட்டிட்டு போயிட்டார். சபையை விட்டுட்டு உழைத்து விட்டுட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டார்.
அப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் ஐயா ஐயான்னு தேடுறாங்க. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் எச்சரித்து சொல்லிட்டேன், என்ன பண்ண முடியும். அப்புறம் போய் சீஃப் பாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இனி அவர் எங்களை விட்டு போயிட்டார், இனி வந்தால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அவ்வளோதான் நாங்கள் செய்ய முடியும், நாங்கள் அவர் போயெல்லாம் தேடியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. லவ் லெட்டர். அதில் சில லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து வந்து ரத்தத்தில் போட்டிருப்பாங்க. கடைசியில் ரத்தத்தில் போட்டுருவோம் கையெழுத்து. அது எப்படி கையெழுத்து போடுறாங்கன்னா, ஒரு பின் எடுத்துக்க வேண்டியது, இதை யாருக்கும் ஃபாலோ பண்ணாதீங்க, அப்படி லைட்டாக குத்த வேண்டியது, லைட்டாக குத்தி இப்படி பண்ணால் சுகருக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வீட்டில் பண்ணவங்களே அது போல் அதில் அப்படியே இப்போ ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணிட்டாங்க, உன்னை விட்டு நான் எங்கே போவேன், நீ தான் எனக்கு எல்லாம். அப்போ அந்த பொண்ணு படிக்கும்போது ரத்தத்தை கொடுத்து கைது இருக்காருன்னு ரத்தத்தை பார்த்தோன்னே அப்படியே அது சும்மா என்ன ஃப்ரூண்டு. ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அப்படி கையெழுத்து போட்டு உடன்படிக்கை கொடுக்கவில்லை, அவர் தன்னுடைய முழு ஜீவனையும் கொடுத்தார், முழு ரத்தமும் சிந்தப்பட்டது. யோவான் எழுதப்பட்டிருக்கிறது, கடைசியாக அவருடைய விழாவிலே குட்டும் பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. எல்லா ரத்தமும் வழிஞ்சிருச்சுன்னா கடைசியில் தண்ணீர் என்னன்னா அந்த லிம்போசைட்ஸ் அல்லது நிறைய சுரப்பிகள் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் கெமிக்கல்ஸாக வரும். அது வந்துருச்சுன்னா நீ பாடியில் ரத்தமே இல்லை, எல்லா டைம்ஸ் கடைசி சொட்டு ரத்தம் வரை அவர் உங்களுக்காக எனக்காக சிந்தி உடன்படிக்கைக்கு அடையாளமாக ரத்தத்தை சிந்தினார். நம்முடைய ஆண்டவருடைய அன்பு பாருங்க. அன்றைக்கு ஆண்டவர் வானவில்லை கொடுப்பது எளிது, ஆனால் சொந்த குமாரனுடைய முழு ரத்தத்தையும் அவர் உங்களுக்காக எனக்காக சிந்தி அதிலே தான் அவர் கையெழுத்து போட்டு இந்த புது உடன்படிக்கை கொடுக்கிறார். என்னுடைய ரத்தம் புது உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது என்றால் ஆங்கிலத்தினுடைய ரத்தம் புது உடன்படிக்கையுடைய சைன். ஐ ஹவ் சைன்ட் நாட் பை pricking my finger, விரல குத்தி சைன் போடல, முழு ரத்தத்தையும் சிந்தினார். இப்பொழுது 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம் பாவங்களை அறிக்கையிட்டால் அதை மன்னிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ பிதாவானவர் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஏன்னா இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாதுன்னு சொல்லி பிதாட்ட கேட்கிறார். இவருடைய சார்பில் அவர் மன்னிச்சிடறார். ஆனால் மாரலி பிதா தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். ஒவ்வொரு முடியும் அந்த பிதா பாவங்களை மன்னிப்பதற்கு இயேசு அந்த ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவாலயம் என்று வைத்துக் கொள்வோம். இப்போ மரியாள் வராங்க, அவங்களுக்கு ஆடு பலி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாங்க ஒரு காசு இல்லை. நேற்று எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு அம்மா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆட்டுக்குட்டி என்ன விலைன்னு கேட்டேன். ஆட்டுக்குட்டி 4000 ரூபா, பெரிய ஆடு 5000. என்னங்க பெரிய ஆடு 5000, 1000 தான் வித்தியாசமா, டபுளாச்சும் இருக்கும், ஒன்று வெயிட் டபுளாக இருக்கும். ஆமாங்க, அதை போய் கொடுத்தா தோலில் அது இருக்குது இது இருக்குது அப்படி இப்படின்னு பல காரியத்தை சொல்லி விலையை குறைச்சிட்றாங்க. ட்ரெயினில் வரும்பொழுது பார்த்தா நிறைய விவசாய நிலங்களில் நிறைய ஆடு படுத்து கிடக்கு, ஆட்டுக்குட்டி ஆடு. ஒவ்வொருத்தரும் எங்கள் நிலத்தில் வந்து படுக்காதா, எங்கள் நிலத்தில் வந்து படுக்காதான்னு இயங்குவாங்க. ஏன்னா ஒரு நைட் அந்த ஆடுகள் 100 ஆடு 50 ஆடு படுத்துச்சுன்னா அந்த நிலம் அவ்வளவு செழிப்பாக மாறிடும், உரம். ஆனால் அந்த ஆட்டுக்கு தெரியாது, நம்ம இந்த நிலத்தை செழிப்பாக மாற்றிட்டோன்னு அந்த ஆட்டுக்கே தெரியாது. ஆண்டவரே அந்த ஆட்டை போல நான் இருக்கட்டும் ஆண்டவரே. நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதே நமக்கு தெரிய வேண்டாம். அது எப்படி நிலத்தை அப்படியே உரம் போட்டது மாதிரி ஃப்ரெஷ் உரம் அந்த நிலத்தை ரிச் ஆக்கிறது. அதுக்கப்புறம் அந்த நிலத்தில் போடக்கூடிய விளைச்சல், அது நடக்கூடிய விதை நல்லா ஓங்கி வளர்கிறது. அதனுடைய கனிகளை நாம் புசிக்கிறோம். அரிசியோ அல்லது எள்ளோ எது விளைந்தாலும் அதை நம்ம புசித்து நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது. அந்த ஸ்ட்ரென்த்தில் நம்ம போய் வேலை செய்து சம்பாதித்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், கல்லூரிக்கு அனுப்புகிறோம், திருமணம் செய்து வைக்கிறோம். எல்லாம் எங்கேருந்து வருது? அந்த நிலம். அந்த நிலத்தை ஆசீர்வதிக்கிறது யார்? ஆட்டுக்குட்டிகள், ஆடுகள். ஆனால் அதுக்கு தெரியவே தெரியாது, அதனுடைய எஃபெக்ட் எங்கே வரைக்கும் போகுதுன்னு தெரியவே தெரியாது. வந்து சும்மா படுத்துட்டு போயிடுது, அவ்வளோதான். பிரசங்கம் பண்ணலை, ஊழியம் செய்யலை, ஜெபம் பண்ணலை, வந்து உட்காந்துட்டு போயிடுது.
அதுபோல் ஆண்டவரே, நான் எங்கே போனாலும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என்னுடைய பிள்ளைகள், நாம் எல்லாரும் அவர் கைக்குள்ளான ஆடுகள், மேய்ச்சலின் ஆடுகள், அதுபோல ஆசீர்வதிச்சுட்டு ஆண்டவர். ஆகவே ஆண்டவர் ஏன் ரத்தத்தை சிந்தி அவர் சொன்ன காரியம், இது புது உடன்படிக்கையின் அடையாளம், இது என்னுடைய சைன். இப்போ நாம் அந்த உடன்படிக்கை எப்படி நாம் மதிக்கிறோம், எப்படி இந்த உடன்படிக்கையை நாம் உடன்படிக்கையின்படி வாழ்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த உடன்படிக்கையினுடைய முதல் பகுதி, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு கொஞ்சம் வெளிச்சம் தெரிந்தது உடன்படிக்கையை பற்றி. முழு வெளிச்சம் தெரியவில்லை, முழு வெளிப்பாடு தெரியவில்லை, கொஞ்சம் கொஞ்சம் டிம்மாக மங்கலாக தெரிந்தது. அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்னென்று அவர்களுக்கு தெரியாது. முதலாவது தீர்க்கதரிசி ஏசாயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கிறது? சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கிறது சொல்லுங்க. 66. வெரி குட். உங்க பேர்? ஜேசன். நம்ம எல்லாரும் வேதத்தை நல்ல ஒரு புத்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குது, என்னென்ன புத்தகங்கள் இருக்குது என்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவனே நமக்கு கொடுத்த புத்தகம், வேறுபட்ட புத்தகம். அதை நாம் அல்ல தட்டக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. எப்படி எல்லாம் படிக்க முடியுமோ அப்படி படிக்கணும். அந்த வேத வசனத்தை கொடுத்து அடுத்த டாப்பிக்கில் நாம் வரும்பொழுது வரலாம். இப்பொழுது ஏசாயா புத்தகத்தில் 66 அதிகாரங்கள் இருக்கு. இது பைபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பைபிள். ஏசாயா பைபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பைபிள். ஏன்னா பைபிளை மொத்தம் எத்தனை புத்தகம் இருக்கு? சத்தம் சொல்லுங்க. 66. வேத வசனத்தை பற்றி பேசும்போது நாம் கூச்சப்படவே கூடாது, தைரியமாக இருக்கணும். சத்தமாக சொல்லுங்க. எத்தனை புத்தகம்? 66. எத்தனை புத்தகம் பழைய ஏற்பாட்டில்? 30. எத்தனை புத்தகம் பழைய ஏற்பாட்டில்? 39 புத்தகங்கள். ஆதியாகமம், யாத்திராமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், எக்ஸோதம். அது மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். சொன்னோடனே டக்குன்னு எடுக்கணும். ஒரு ஸ்கிட்டில் போட்டாங்க, அவங்க எபிரேயர்ன்றாங்க, இவர் எபேசியரை தேடிட்டு இருக்காரு. அப்படி இல்லாமல் எங்கெங்கே எந்தெந்த புத்தகம் இருக்குன்னு பார்க்கணும். நான் சில சபைகளுக்கு போவேன், பக்கத்தில் நல்ல வாலிப உட்காந்துருப்பாங்க. அவர் பாட்டுக்கும் யோசுவான்னு ஏதாவது புக்கை சொல்லுவாங்க, எங்கள் புதிய ஏற்பாட்டில் தேடிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே இருக்குன்னு தெரியல, புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடானே தெரியல. அதனால சில கேம்ஸ்லாம் வைக்கிறாங்க. புதிய ஏற்பாடுனா எங்கே இருக்குது, ஓல்டு டெஸ்டமெண்ட்டா நியூ டெஸ்டமெண்ட்டா, அதை டக்குன்னு சொல்லணும். 2 குரூப்பில் யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட். மல்கியா அப்படின்னா மல்கியா அந்த பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. இப்போ ஏசாயாவில் 66 புத்தகங்கள் இருக்கிறது. 66 புத்தகங்களில் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள் இருக்கிறது போல முதல் 39 அதிகாரங்கள் பழைய உடன்படிக்கையை பற்றி, 40ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தா புது உடன்படிக்கையை பற்றி, புதிய ஏற்பாட்டின் காலத்தை பற்றி தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதல் அதிகாரம் 40ஆம் அதிகாரம், 39 வரைக்கும் பழையது. 40ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். புது உடன்படிக்கையின் செய்தி அதான், என்கரேஜ்மெண்ட், மெசேஜ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். பழைய உடன்படிக்கையின் செய்தி மெசேஜ் ஆஃப் காண்டம்னேஷன், குற்றப்படுத்துகிற நியாயப்பிரமாணத்தின் ஊழியம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்கரேஜிங், உற்சாகப்படுத்துதல். அதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், தேவனுக்கு பாதையை செவி பண்ணுங்கள், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் ஸ்நானனை குறித்து. யோவான் ஸ்நானன் தான் புது உடன்படிக்கையின் ஊழியத்திற்கு ஆரம்பிக்கிறவர், வழியை உண்டாக்குகிறவர். அவ ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் கரெக்டாக அந்த ஆரம்பிக்கிறது. இப்போ ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் நாம் வருவோம். 25ஆம் வசனம். அதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் தகன பலியாக நீங்கள் செலுத்தலை, பலினால என்னை கனம் பண்ணலை. 23ஆம் வசனம். நான் உன்னை காணிக்கையை செலுத்தும்படி சங்கடப்படுத்த மாட்டேன், தூபம் காட்டும்படி வருத்தப்பட மாட்டேன் இல்லை அவன்கிட்ட சொல்லிவிட்டு 25ஆம் வசனத்தை சொல்லுகிறார், நீ என்னை பாவங்களினால வருத்தப்படுத்தினாய், ஆனாலும் நான் என்ன செய்வேன் என்றால் நானே. அப்படின்னா உன்னுடைய பங்கு ஒன்றுமே இல்லை, முழு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். நான் உடன்படிக்கையுடைய ஃபர்ஸ்ட் பார்ட், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன். இது எப்படின்னா அவருடைய ரத்தத்தினால, இயேசுவினுடைய ரத்தத்தினால. இப்போ இது பழைய ஏற்பாட்டு தேவாலயம் என்று வைத்துக்கொள்வோம். நான் சொன்னேன், ஒரு ஆடு வாங்க கூட காசு இல்லை, ஏன்னா
மரியாள் யோசிப்பு ஏழைகளாக இருந்தார்கள், தச்சு தொழில் செய்தார்கள். அதனால் புறா கொண்டு வராங்க, பலிக்கு செலுத்த புறா கொண்டு வராங்க. இப்போ புறாவை கொண்டு வரும்பொழுது அந்த ஆசிரியர் என்ன செய்வான், அந்த புறாவை வாங்கி அந்த புறாவை பார்ப்பார், பரிசோதித்து பார்ப்பார். அந்த புறா குருடா இருக்கா, ஒரு கால் நொண்டியா இருக்கா, ஏதாவது சொறி சரங்கெல்லாம் இருக்கா, இப்படி பார்ப்பார், டெஸ்ட் பண்ணுவார். அதில் கொஞ்சம் சொறி சரங்கு இருந்தால் இதை நீங்கள் செலுத்த முடியாது, இதில் பழுது இருக்குது, கொண்டு போங்க, வேற புறா கொண்டு வாங்க, இது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஐயோ நம்ம பார்க்காம கொண்டு வந்துட்டோமேன்னு சொல்லி போய் கடையில் போய் பார்த்து தேடி தேடி வாங்குவோம். அவங்க கடைக்காரனே கேட்பான், பலிக்காமா? ஆமாம், அப்போ இதை கொண்டு போங்க, இதெல்லாம் வந்து கறிக்கு, இது வந்து பலிக்கு, இதில் எந்த ஃபால்ட்டும் இல்லைன்னு சொல்லுவோம். கொஞ்சம் காசு நிறைய கொடுத்து வாங்கணும். அப்போ பார்ப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த டிஃபெக்டும் இல்லை, எந்த பழுதும் இல்லை, கண்ணு நல்லா தெரியுது, எல்லாமே சிறகு காலெல்லாம் கரெக்டாக இருக்கு. அல்லது ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு போனீங்கன்னா ஆட்டுக்குட்டியை பார்ப்பான், கண்ணு தெரியுதா, அது காலெல்லாம் பார்ப்பாங்க, குணமாக இருக்கா, சொறி சிரங்கெல்லாம் இருக்கா, ஒன்றும் இல்லை. அது பழுதற்ற பலியாக இருந்துச்சுன்னா அதை ஆண்டவர் செலுத்துவார்கள். அதை கொண்டு வந்தவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், கொண்டு வந்தவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். அவனுடைய பாவம் நிவர்த்தி ஆகிவிட்டது. எதனால? அவனால அல்ல, அவன் கொண்டு வந்த பலியினாலே. இப்ப சொல்லுங்க, நாம் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் யாரை பார்க்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை பார்க்கிறார். ஆகத்தான் இயேசு சொல்கிறார், நான் ஏன் பரலோகத்தில் இருக்கிறேன், உங்களுக்காக நான் பிரதான ஆசாரியனாக அங்கே என்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மேலே இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சிஸ்டர் வராங்க, இந்த பிரதர் வரார் நம்முடைய சமூகத்தில், பாவத்துக்காக கேட்குறாங்க, பாவ மன்னிப்பு கேட்குறாங்க, அவங்களுக்காக நான் பலி செலுத்திட்டேன். இப்போ ஆண்டவர் யாரை பார்க்குறார்? இந்த பலி பரிசுத்தமானதா பூர்ணமானதான்னு பார்க்குறார். உங்களை பார்க்கறது இல்லை. பூர்ணமான பலி, பாவமற்ற ரத்தம், தூய்மையான ரத்தம் சிந்தப்பட்டது, அக்செப்டட். எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொவிஷனை தேவன் வைத்திருக்கிறார், ஒரு போக்கை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் நேர்மையாய் உண்மையாய், ஆண்டவரே நான் இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நான் ஒத்துக்கொள்கிறேன், அறிக்கை எடுக்கிறேன், அக்னாலேஜ். அதை தான் சொல்றார், அக்னாலேஜ் யுவர் சின், பாவத்தை ஒத்துக்கொள். தாவீது அந்த தீர்க்கதரிசி வந்து சொன்னப்ப ஒத்துக்கிட்டார். ஆமாண்டவரே, நான் தான் அந்த மனுஷன் நான் தான். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, அந்த தீர்க்கதரிசி ஒரு கதை சொல்றாரு. இவன்கிட்ட நிறைய ஆடு இருந்துச்சு, ஒரு ஆடை வச்சிருந்தனுடைய ஆட்டை திருடி சமைச்சிட்டான், அவன் கொல்லப்படணும், நாளத்தினே திரும்ப செலுத்தணும் அப்படின்றாரு. அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஆள் நீங்க தான், நான் ஏத்துக்கிறேன். ஒத்துக்கிட்டார். ஒத்துக்காம இருந்து அவனை கொண்டிருப்பார். நீ யாரையா சொல்றதுக்கு? சில ராஜாக்கள் அப்படிலாம் இருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் சில ராஜாக்கள் வந்து உண்மையை சொன்னா அவனை பிடிச்சி கட்டி போடும். சிதேக்கியா ராஜா உதாரணத்துக்காக, எரேமியா வந்து உண்மையை சொல்றாரு. இவதான் கேட்கிறார், எரேமியா ஏதாவது ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுங்கன்னு கேட்கிறார். ஆண்டோடைய வார்த்தையை சொல்றாரு, நீங்க சிரியாவுக்கு போகாதீங்க, எகிப்துக்கு போகாதீங்க, பாபிலோனுக்கே போயிருங்கன்னு சொல்றார். அவனை பிடிச்சி கட்டி குழியில போடுறது, ஜெயிலில் போடுறது. இன்னைக்கு சில சமயம் இப்படி நடக்குது. பிரதர்ஸ் வந்து நம்மகிட்ட உண்மையை சொல்றாங்க, அவங்கள வந்து எப்படி கட்டி போடுறோம்? நம்ம பேச மாட்டோம், நம்ம அவங்கள பார்க்க மாட்டோம், நம்ம போக மாட்டோம், சர்ச்சுக்கு போக மாட்டோம், ஸ்டாப் பண்ணிடுவோம். யாருக்கு லாஸ்? அந்த பிரதருக்கு லாஸ். கடைசி சிதேக்கியாவுக்கு தான் லாஸ். என்னாச்சு சிதேக்கியாவுக்கு? எரேமியா சொன்னது போலவே இந்த பாபிலோன் ராஜா அந்த சேனையெல்லாம் வந்து இவனை பிடிச்சி கையில் விலங்க போட்டு கண்ணை இப்படிங்க எடுத்துட்டாங்க. சிம்சோனை போல குருடனாக அவனை கொண்டு போகிறாங்க பாபிலோன் அடிமைத்தனத்துக்கு. ஏன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கல. எரேமியா சொல்லுகிறார், கர்த்தர் அவ்வளவும் அவன் பாவம் செய்கிற ராஜாவாக இருந்தாலும் கர்த்தர் அவனில் இரக்கமாக இருந்து வழியை சொல்லுகிறார், போக்கை உண்டு பண்ணுகிறார். நான் தீர்மானிச்சிட்டேன், 70 வருஷம் உங்களுக்கு அடிமைத்தன வாழ்க்கை, நீ கீழ்ப்படிஞ்சு போ, நான் உன்னை பாதுகாப்பேன். கீழ்ப்படிஞ்சு போனால் அங்கே தானியலை போல இவரும் ஒரு வேலையை செஞ்சுருக்கலாம் அரண்மனையில். ஏதோ எனக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ராஜாவாக இருந்து, எனக்கு நான் ஒரு ராஜா அரண்மனையில் ஏதாவது வேலையை கொடுத்துருப்பாரு. நேபுகாத்நேச்சர், பரவாயில்ல வாப்பா, இந்த கத்திக்கெல்லாம் பாலிஷ் போடு, அதில் சூப்பர்வைஸ் பண்ணு, ஏதோ வேலையை கொடுத்துருப்பார், ஏதோ வாழ்க்கை அங்கே ஓட்டியிருப்பார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டார். ஒத்துக்கொள்ள முடியல. ஆனால் தாவீது ஒத்துக்கொள்ள, ஆண்டவரே நான் தான் பாரு, இந்த ஒத்துக்கொள்ளதான் கஷ்டம். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வரும்பொழுது நினைச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கு. நான் தான் தப்புன்றது ஒத்துக்கொள்றது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. நம்ம சொல்றதுக்கு எவ்வளோ தீவிரமா இருக்கும். நீ ஆர்கியூ பண்ணாத, நீ அதை செய்யாத, இது செய்யாத, நீ அமைதியா இரு, சமாதானமா இரு,
அப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணியிருக்கணும், அட்வைஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் வர மாட்டேங்குது. நானும் இல்லை தவிர நீ ஒரு உன் தப்பு 100 இருக்கலாம், ஆனால் என்கிட்ட 5 தப்பு இருக்கே, அதை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறோம்? அதை மறைக்க பார்க்குறோம். ஆனால் சொல்ல அக்னாலஜி யுவர் ஒத்துக்கொள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் உனக்காக என்னுடைய முழு ரத்தத்தையும் நான் சிந்தி பாவத்தை மன்னிப்பதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஆனால் நீ ஒன்று செய்யணும். அந்த சாவி ஒன்றை தான் இருக்கு. இந்த சாவி உள்ள போட்டு தரேன். பெரிய கதவு, பெரிய இரும்பு கதவு, தள்ளுறதுக்கு 4 பேர் வேணும். அதில் பெரிய தாழ்பாள். சில அரண்மனைக்கெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? மியூசியத்தில் பெரிய தாழ்பாள் இருக்கும், தொங்கும், இவ்வளோ பெரிய பூட்டு இருக்கும். அது சின்ன சாவி தான். சின்ன சாவி போதும் அவ்வளோ பெரிய காரியம் திறப்பதற்கு. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாவி என்ன? ஆண்டவருடைய பிரசனத்துக்கு போவதற்கு நான் பாவி என்னை ஒத்துக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய தப்பு தான் ஆண்டவரே, என்னுடைய பெருமை தான் ஆண்டவரே, நான் இங்கே மாய்மாலமாக அதை பேசிட்டேன் ஆண்டவரே, நான் இதை தவறாக செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் பொறாமையினால் இப்படி செஞ்சுட்டேன் ஆண்டவரே என்று தவறு ஒத்துக்கொள். அந்த சாவி அவ்வளோ பெரிய கேட்டை திறந்துடும். நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு தைரியமாய் செல்ல முடியும். தைரியமாய் கிருபாசனத்தை இன்றைக்கு செல்ல முடியும். இல்லாவிட்டால் அந்த சாவி மட்டும் இல்லைன்னா நீங்கள் என்னதான் கதவை போட்டு அடித்தாலும் உதைச்சாலும் நீங்கள் பிடிச்சி இப்படி திருப்பினாலும் கதவை திறக்காது. இந்த ஒரே ஒரு சாவி, ஆண்டவரே என் பாவத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்தாவினை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும். நான் கல்லூரி வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த வசனத்தை சொல்லி சொல்லி அழுவேன். ஏன்னா பாவத்தில் மீண்டும் மீண்டுமாய் தோற்கடிக்க கொண்டே இருந்தேன். ஸ்கூல் வாழ்க்கையில் இருக்கும்போது 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்கும்போது, ஆண்டவரே என்னுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் இந்த பரிசுத்தாவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் விரும்ப ஆண்டவரே, நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே பாவின். நாம் மீண்டும் மீண்டுமாய் ஒத்துக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதுவே நமக்கு ஒரு வெறுப்பாக மாறணும். அதனால தேவன் அப்படி நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு தடவை சொன்னால் பத்தாதான், இல்லை வெறுப்பாய் மாற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட போயிட்டே இருக்கணும். ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே. மீண்டும் மீண்டுமா ஒரே பாவத்தில் விழுந்துட்டே இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட போய் ஒத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவர், திரும்ப திரும்ப வரேன், வெக்கப்பட்டு வரேன், எனக்கு பலம் தாங்க ஆண்டவரே. ஆண்டவர், நான் ரத்தத்தை சிந்திருக்க உனக்காக, நான் உன்னை மன்னிப்பதற்கு என்னுடைய உடன்படிக்கைக்கு நான் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறேன் இந்த ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் ஏன் நம்மை மன்னிக்கிறார்? 1 யோவான் 1:9 வாசித்தது போல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கிட்டால் அவர் அதை மன்னிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். எதற்கு நீதியும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் சொன்னால், அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி ஒரு உடன்படிக்கை செய்து விட்டாரே, புது உடன்படிக்கை. உன் மீறலை நான் நினைக்க மாட்டேன், உன்னை நான் மன்னித்து விடுகிறேன், உன் அக்கிரமங்களை நான் நினைக்க மாட்டேன், அந்த உடன்படிக்கை நான் உண்மையாக இருக்கிறேன் சொல்கிறார். இந்த பலியை பார்த்து தான் தேவன் நம்மை மன்னிக்கிறார். நம்முடைய திறமையை பார்த்தோ, நம்முடைய ஆவிக்குரிய நிலையை பார்த்தோ அல்ல, அவருடைய பலியை பார்த்து நம்மை மன்னிக்கிறார். ஆகவே இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பார்த்து பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் சொன்னால் பிரதான ஆசாரியருடைய வேலையை செய்கிறார். பிரதான ஆசாரியருடைய வேலை என்ன? ஒவ்வொரு முறையும் ஜனங்கள் பலி கொண்டு வரும்போதெல்லாம் பிதாவே உன் மன்னியும், பிதாவே உன் மன்னியும். இதுக்காக இந்த பலி கொண்டாந்துட்டாங்க. ஒரு 5 காலை கொண்டாந்துருக்கார். அவ்வளோ பெரிய பங்கம் செஞ்சிருக்கிறார். ஆண்டவரே மன்னியும் என்று பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிற வேலை தான். வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் என்ன பேசுகிறார்? அங்கே ஆண்டவர் ஆராதிக்கிறார், துதிக்கிறார்ல, அங்கே போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ரத்தத்தை கொண்டு போய் பரிந்து பேசுகிறார். இன்றைக்கு இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு பிரதான ஆசாரியராக நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒன்றாம் வசனம், எபிரேயர் 3:1. இந்த வசனத்தை நம்ம எப்படியாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமா நினச்சி பார்க்கணும். தியரிட்டிக்கலாக வாசிக்கிறோம், ஆனால் இந்த வசனத்தை நம்ம பயிற்சி பண்ணியிருக்கோமா, எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறோம்? இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இப்படி பிரதான ஆசாரியராய் பிதாவுடைய சமூகத்தினை நமக்காய் பரிந்து பேசுகிற அந்த பிரதான ஆசாரியராய் இயேசுவை நாம் கவனித்து பார்த்துருக்கிறோமா? சற்று நேரம் நம்ம இமேஜின் பண்ணுறது நல்லது. அதுதான் தியானம். ஆண்டவரே, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? நான் பாவத்தை அறிக்கை செஞ்ச உடனே நீங்கள் என்ன செய்றீங்க? ஆண்டவரே, அவர் கொஞ்சம் கூட டிலே பண்ணுறதே கிடையாது. உடனே இப்போ தான் அவன்கிட்ட பரிந்து பேசுகிறேன். ஆண்டவரை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ரத்தத்தை சிந்தி இருக்கிற ஆண்டவரே. அவன் நேர்மையாக வந்து அறிக்கை செய்கிறார், உண்மையாக வந்து அறிக்கை செய்கிறார். நான் செய்த உடன்படிக்கைக்கு நான் உண்மையும் நீதி உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவரை மன்னிச்சிருக்க ஆண்டவரே, இதாகவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
அவர் தான் அந்த எல்லாத்துக்கும் பிளான் பண்ணக்கூடிய பெரிய மாஸ்டர் மைண்டு. இதுதான் இதெல்லாம் யார் கொடுத்தது? இந்த பிளானெல்லாம் யார் கொடுத்தது? இப்படி செய், இப்படி செய், இப்படி செய்யணும். இதுதான். இப்போ யாரோ ஒருத்தர் இங்கே வரணும், இந்த ஹாலுக்குள்ளே வரணும் என்று வைத்துக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? முன்னாடி வண்டிகள்லாம் இல்லாமல் இருக்கணும். ஒரு வண்டி கிளியராக இருக்கணும், கதவு திறந்துருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வழிகள்லாம் கிளியராக இருக்கணும். சில விஐபிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். அந்த போலீஸ் ஃபோர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா போய் இப்படியே வழியை உண்டாக்குவாங்க, கிளியர் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் வந்து தடையில்லாமல் வரணும். அதுபோல தான் ஆண்டவர் செய்கிறார். தம்மிடத்திலே நாம் வருவதற்கு, அவரிடத்துல வருவதற்கு வழியை கிளியர் பண்ணுறாரு. முதல்ல என்ன வழி? பாவம் என்கிற வழி. அதுதான் கீயை கொடுத்துருக்கிறார். இந்த கீயை போட்டு திறப்பா, திறந்துச்சு, வா, உனக்கு இருக்கக்கூடிய பாவத்தெல்லாம். இப்போ ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார். நான் தைரியமாக ஆண்டோட்ட போகலான்னு கிட்ட வர சாத்தான் சொல்கிறான், ஏய் நீ அந்த பாவம் செஞ்சில்லை, இந்த பாவம் செஞ்சில்லை என்று கடந்த காலத்தை என்ன பண்ணுறான்? நினைவு போட்டுக்கிறான். நீ போகும்போது ஆண்டவருக்கு அதெல்லாம் தெரியும். அந்த பாவத்தை நினச்சி தான் உன்னைய பார்க்குறார். எப்படி ஆண்டவர் ஜோசப்னு ஒருத்தர் இருக்கிறார், ஜோசப்பை எப்படி ஆண்டவர் டிஃபைன் பண்ணுகிறார்? ஜோசப் செய்த பாவத்தை வைத்து தான் ஆண்டவர் டிஃபைன் பண்ணுகிறார். யாருப்பா ஜோசப்? அன்னைக்கு அந்த டிராக்டர் போடும்போது அந்த கையை வெட்டினான்ல, அவன் தான் ஜோசப் அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கும்? அதங்கி என்ற ஒரு இடம் இருக்குது ஆந்திராவில், நெல்லூர் பக்கத்தில். அங்கே சபையில் ஒரு வாலிப தம்பி இருக்கிறார். அந்த வாலிப தம்பியுடைய அப்பா ஏதோ டிராக்டர் ஓட்டிட்டு ஒரு ஆளை தள்ளுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த ஆள் நல்லா குடிச்சிருக்காரு. சண்டை குத்திடுச்சு. கத்தியை ஓங்கி இந்த பையனோட அப்பா வெட்ட வந்திருக்கார். வெட்டி தானே இன்றைக்கி அவர் அவுட் ஆகிருக்கும். ஆனால் மகன் ஓடி வந்து தான் கையை வச்சு தடுத்தான். அந்த வெட்டு அப்படியே அவன் கையில் விழுந்து ஆழமான காயம், இன்னும் ஸ்டிச்சஸ் போட்டு. இன்னைக்கு பார்த்தா அவன் தழும்புகள். அந்த அப்பாவை காப்பாற்று. ஆண்டவர் எவ்வளோ இறக்கமுள்ளவராக இருக்கிறார். இப்போ நம்முடைய பாவம் தான் தடையாக இருக்குது. இப்போ கிட்ட வரும்போது ஞாபகம் வருது, ஏய் அந்த ஆள் யாருப்பா, அந்த ஆள் அன்றைக்கி வெட்டினால அந்த ஆள் தான் அப்படின்னு எப்படி இருக்கும் அவருக்கு? சே, இப்படி ஒரு பேர் நமக்கு உண்டாயிருச்சு. தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, முழு பூசணிக்காய சோத்துல போட்டு மறைச்சான்னு சொல்லி. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? ஒரு பையன் இருந்தானா, வயல் பூசணிக்காய் திருடுவானா. திருடி ஏதோ ஏழை திருத்துறதுல அவன் பேரை வந்து பூசணி திருடன் ஆயிடுச்சு. அவன் உண்மையான பேர் மக்களுக்கு தெரியாது, அவன் பேர் பூசணிக்காய் திருடன். அவனுக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சு. கொஞ்சம் வளர ஆரம்பித்தான், ரொம்ப வெக்கமாயிடுச்சு. இந்த பேரை எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. ஏதாவது நம்ம செஞ்சு நம்ம பேரை மாற்றணும்னு சொல்லி என்ன பண்ணால், திடீர்னு அந்த ஊருக்காரங்களாம் சோறு போட ஆரம்பித்தான். அப்போ ஒரு நாள் எல்லாருக்கும் நிறைய சாப்பாடு, எல்லாம் அள்ளி வச்சு சாப்பாடு அப்படி போட்டு கடைசியில் இப்போ அவன் பேர் என்ன ஆயிடுச்சு? சாப்பாடு போடுறவன் என்ன ஆயிடுச்சு? நான் முழு பூசணிக்காய் சோறை போட்டு மறைச்சிட்டான், நன்மையை சேர்த்து மறைச்சிட்டான். இப்போ ஆண்டவர்கிட்ட நான் வரும்பொழுது பூசணிக்காய் திருட அப்படின்னு எனக்கு என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் அந்த ஸ்பீடு குறையுது, ஆண்டவர்கிட்ட போகக்கூடிய ஸ்பீடு குறையுது. கொஞ்சம் அப்படியே பேக் அடிக்கிறேன். ஆண்டவர் நீ பூசணிக்காய் திருடன்னு சொல்லிடுவாரோ அப்படி. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவங்களை நான் மன்னிக்கிறது மட்டுமல்ல, உன் பாவங்களை எண்ணி நினையாமல் இருப்பேன். ஐ வில் நெவர் ரிமெம்பர். சில பேர் சந்தேகம் வருது, நான் சின்ன குட்டி மனுஷன், எனக்கே நான் செஞ்ச பாவம் ஞாபகம் இருக்கு, எப்படி ஆண்டவர் மறப்பார்? நியாயமான கேள்விதான். எனக்கே என் பாவம் ஞாபகம் இருக்கு, அப்போ ஆண்டவர் எப்படி என் பாவத்தை மறப்பார்? ஆண்டவருக்கு நம்மை காட்டிலும் நல்ல கண்ட்ரோல் இருக்கு. எதை ஞாபகம் வைக்கணும், எதை மறக்கணுன்ற கண்ட்ரோல் அவருக்கு இருக்கு. ஹி ஹஸ் காட் பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் இஸ் மெமரி. எதை சூஸ் பண்ணணும் அந்த ஃபைல் இருக்குதான், அது கடைசியில் அடியில் கிடக்கு, அதை நான் எடுக்க மாட்டேன்றார் ஆண்டவர். மேலே எத்தனையோ ஃபைல் அவரை பார்க்குறாரு, உன் ஃபைல் கீழே இருக்குது, நான் அந்த ஃபைலே எடுக்க மாட்டேன். அது அர்த்தம், உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன்னு சொன்னால் நீங்கள் செஞ்ச பாவங்களாம் எழுதப்பட்ட ஃபைலெல்லாம் எங்கே போயிடுச்சு? அடியில் போயிடுச்சு. அதான் ஜஸ்டிஃபிகேஷன். உன்னை நீதிமானாக்குகிற கர்த்தர் நம்ம நீதிமானாக்குகிறார். நீ இதுவரை பாவம் செய்தது போலவே பார்ப்பதில்லை, என்னை புதுசாக பார்க்குற ஒரு நாள் புதிதாக பார்க்குற. ரோமர் 5:1 வாசிக்கிறோம். ரோமர் 5:1, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து
தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அந்த கிருபையில பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். இப்போ ஆண்டவர்கிட்ட போகிறது என்ன? நமக்கு ஒரு ஸ்லாக்கியம். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சே, தைரியமாக ஓட முடியும். ஏன்னா அவர் என் பாவத்தை நினைப்பதே இல்லை. நான் நீதிமானாக்கப்பட்டு விட்டேன். நீதிமானாக்கப்படுதல் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் முழுவதுமாய் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்கிற சத்தியத்தை சொல்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்ற சத்தியத்தை சொல்கிறார். அது என்ன ஆபிரகாமுடைய விசுவாசம் என்று பார்த்தால் 2 இடங்களிலே அவர் விசுவாசிக்கிறார். ஒன்று, எபிரேயர்களை நீங்கள் வாசித்து பாருங்கள், 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசிகளுடைய பட்டியல் சொல்லப்பட்டிருக்கு. அதில் மோசையை பற்றி, நோவாவை பற்றி, ஆபேலை பற்றி எல்லாருக்கும் ஒரு சில 2 வசனங்கள், 3 வசனங்கள், மோசைக்கு 5 வசனங்கள், ஆபிரகாம் பற்றினா 13 வசனங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமானது. அப்போ நம்ம கேட்கணும் கேள்வி, அப்படி என்ன ஆபிரகாமுடைய விசுவாசம் ஸ்பெஷல்? ஆபிரகாம் வந்து செங்கல்ல 2ஆ பிளக்கிறதுக்கு மோசே விசுவாசம். ஆபிரகாம் இந்த செங்கல்ல 2ஆ பிளக்கல. என்ன விசுவாசம் ஆபிரகாமுக்கு? ஆபிரகாம் ஏதாவது ஒரு அற்புதம் செய்தாரா? இல்லை. ஆனால் ஆபிரகாம் விசுவாசம் தான் பெரிய விசுவாசம், விசுவாசிகளின் தகப்பன். நம்முடைய தேசத்தின் தந்தை என்று யாரை அழைக்கிறோம்? பெரியவர். அதனால ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன், ஃபாதர் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு அர்த்தமே சகல ஜாதிகளுக்கும் தகப்பன். ஃபாதர் ஆஃப் ஆல், ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ் ஆபிரகாம். எப்படி அந்த ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் என்றால், ஒரு இடத்துல எபிரேயரில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, சரீரம் செத்தவனாய் இருந்தும் ஆண்டவர் குழந்தையை உண்டாக்க முடியும், இதன் மூலமாக சந்ததியை பெருக பண்ண முடியும்னு விசுவாசித்தார். செத்து போனது ஒரு உயிர் வர முடியும். சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ வயசாயிடுச்சு அவங்களுக்கு. அந்த வழிபாடெல்லாம், பெண்களுக்குரிய வழிபாடெல்லாம் நின்று போயிடுச்சு. அந்த முட்டை எல்லாம் உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை, எல்லாம் ஸ்டாப். அப்படிப்பட்ட ஒரு சரீரத்திலே, கற்பத்திலே இருந்து தேவன் ஒரு உயிரை உண்டாக்க முடியும். சரீரம் செத்து போன ஆபிரகாம், கற்பம் செத்து போன சாராள். 2வது விசுவாசம், நான் அதை எபிரேயரில் 11ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். 2 கூட்ட ஜனங்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் மணல், இன்னொரு கூட்ட ஜனங்கள் நட்சத்திரம். நீங்க எதுவா இருக்க விரும்புறீங்க? மணலா இருக்க விரும்புறீங்களா, நட்சத்திரமா இருக்க விரும்புறீங்க? நட்சத்திரம். நாமெல்லாம் நட்சத்திரம். ஏன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பிறந்தோம். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி சந்ததிகள் என்று சொல்லாமல் சந்ததி என்று சொல்லப்பட்டது. அந்த சந்ததி கிறிஸ்து. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தின்படி. இப்போ ஏன்னா ஆபிரகாம் மூலமாக தான் அந்த ஈசாக்கு, யாக்கோபு, 12 கோத்திரங்கள், யூதா கோத்திரம், அதில் இயேசு பிறந்தார். அந்த இயேசு மூலமாக நாம் எல்லாரும் மறுபடியும் பிறக்கப்பட்ட பொழுது நாம் இயேசுடைய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பிறந்திருக்கிறோம். ஆகவே நாம் எல்லாரும் வானத்து நட்சத்திரங்கள் போல் உள்ளவர்கள். ஆனால் இன்னைக்கு எத்தனையோ முஸ்லிம் நாடுகள் அவங்களெல்லாம் மணலை போல பூமிக்குரியவளையே தேடிக்கொண்டிருக்கிறவர்கள். அதனால தான் அதே அவ்வளோ ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. நமக்கு செழிப்பெல்லாம் ஹெவன்லி லைஃப், வானத்து பரலோகத்து ஆசீர்வாதம். 2வது வசனம், 18ஆம் வசனம். ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்ததே. எபிரேயர் 11:18. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். இங்கே பார்த்தீங்கன்னா டெத் ரெசரக்ஷன் நல்ல ஒரு ஃபெய்த். ஈசாக்கை பலி கொடுக்க சொல்றார் ஆண்டவர். ஆனால் ஆபிரகாம் என்ன நினைக்கிறார்? நாம் பலி கொடுத்தாலும் இயேசு உயிரோடு எழுப்பி திருப்பி கொடுப்பார், அவன் மூலமாய் சந்ததியை கொடுக்க போகிறார். அவ்வளோ ஸ்ட்ராங் ஃபெய்த். அந்த ஃபெய்த் ஆண்டவர் ஒரு மனுஷன்ட்ட டெஸ்ட் பண்றார். மரித்து உயிர்த்தெழுதலை மனுஷன் நம்ப முடியுமா அப்படின்னு ஒரு சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்றார். ஆபிரகாம் அதில் பாஸ் ஆயிட்டார். ஆகவே தான் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், ஒரு கார் உண்டாக்குறதுக்கு முன்னாடி முதல் ப்ராடக்ட் உண்டாக்குவாங்க, அதை போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க, பயங்கரமாக டெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா டெஸ்ட்லையும் அது பாஸ் ஆச்சுன்னா அதான் வந்து ஃபாதர்
மற்ற எல்லா காரியம் அதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சு. மாஸ் ப்ரொடக்ஷன். நீங்கள் நாங்கள்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன். ஆபிரகாமுடைய சந்ததி, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றிருக்கிறோம். இப்போ என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடே எழுப்பப்பட போகிறார். அதை நீங்கள் விசுவாசிக்க முடியுமா? டெஸ்ட் பண்ணிட்டார். ஆபிரகாம் அந்த கான்செப்டை விசுவாசிட்டார். இயேசு இல்லாமையே அவர் விசுவாசிட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும், நமக்கு எத்தனையோ மாதிரி இருக்கிறது. பேக்கில் திரும்பி பார்த்தா எவ்வளோ மாதிரி இருக்குது. ஆபிரகாம் விசுவாசித்தார், எல்லாம் நடந்ததெல்லாம் பார்க்குறோம். இப்போ கண்ணுக்கு முன்னாடியே பார்க்குறோம். எத்தனையோ யூதர்களை பார்க்குறோம், எத்தனையோ முஸ்லீம்களை பார்க்குறோம். பார்த்தும் நம்ம விசுவாசிக்காட்டி நான் என்ன சொல்ல முடியும்? இப்போ விசுவாசிப்பதற்கு எவ்வளவு அனுகூலங்களை கொடுத்துட்டார் ஆண்டவர். எவ்வளவு திரளான சாட்சிகளை கொடுத்துட்டார் ஆண்டவர். வாலிப சகோதரிகளை விசுவாசிக்க முடியுதா? இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார். அதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படும். எங்க பேர் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்க ரோமர் 3ஆம் அதிகாரம் சரி, லாசரு தான் மரித்து உயிரோடு இருந்தார், அப்புறம் அவர் செத்துட்டார். அதுக்கும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு இருந்ததுக்கு என்ன வித்தியாசம் நீங்க கேட்கலாம். நியாயமான கேள்வி. மரித்து உயிர்த்தெழுந்தான்றதை விசுவாசிக்கிறதுல என்ன இருக்கு பிரதர் சொல்லுங்க. அதுல ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. பிதாவானவர் அங்கிருந்து பார்க்குறாரு, இந்த மக்களை எப்படி மீண்டுமா நம்ம பக்கம் கொண்டு வர்றது. அவங்களுக்குன்னு செல்ஃபில் கொடுத்தாச்சு, சரி எப்படியோ தொலைஞ்சு போன்னு விடக்கூடாது. அந்த செல்ஃபிலேயே நம்ம வந்து திரும்பி வாங்கக்கூடாது. ஆனால் அவங்களாம் வந்து அட்ராக்ட் ஆகி வரணும். அந்த அன்பை எப்படி நான் தெரியப்படுத்துறது, அவங்க பாவத்துக்கு எப்படி கணக்கை சரி பண்ணுறது. ஆண்டவர் ஒரே வார்த்தையை சொல்லிடலாம். வார்த்தையினால எல்லோ காரியங்களும் உண்டாக்கின தேவன். இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் படித்தேன். ஒரு ஸ்பூன் அளவு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரோட வெயிட்டு எத்தனையோ பில்லியன் டன்னா. நம்ப முடியுதா உங்களுக்கு? ஒரு ஸ்பூன் அளவு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரோட வெயிட்டு எத்தனையோ பில்லியன் டன். நம்பவே முடியல. இப்படி எத்தனையோ சுற்றுப்புகளை உண்டாக்கின தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம பாவத்தை மன்னிச்சிட மாட்டாரா? ஆனால் அவர் நீதி உள்ளவர். வார்த்தை சொல்லி மன்னிச்சுட்டா எந்த பேசிஸில் மன்னிச்சிங்கன்னு சொல்லி அவரே தன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். அவருக்கு யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. அவருக்கு அக்கௌண்டன்ட் ஒருத்தர் கிடையாது, அவருக்கு ஒரு ஆடிட்டிங் கிடையாது, தேவையே இல்லை. இஸ் காட். காடுக்கு ஆடிட்டிங் தேவையா? சர்வ அதிகாரம் பெற்ற ஒரு பெரிய ராஜாவுக்கு ஆடிட்டர் தேவையா? அவரை போய் யாராவது செக் பண்ண முடியுமா? தேவையில்லை. அதுபோல தேவனுக்கு தேவையில்லை. ஆனாலும் he is answerable to the moral law, universal moral law. ஒரு நீதிக்கு அவர் கட்டுப்பட்டவராக இருக்கிறார். அவை எத்தனையோ பிளான் யோசித்து பார்க்குறார். மனிதனுடைய பாவத்தை எப்படி நான் சரி பண்ணுறது. இதற்கு ஒரு கட்டணம் செலுத்த வேண்டுமே. அதுக்காக அவர் தன்னுடைய குமாரனை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. God will never force. ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். நீ போய் மரி புஷ் பண்ணிட்டே இருப்பாரா? இல்லை. அதனால தான் ஒரு வசனம் இருக்குது, காலம் நிறைவேறின பொழுது இயேசு வந்து இந்த பூமிக்கு வந்தார். என்ன காலம் நிறைவேறின பொழுது? பிதாவான ஒரு காலம், ஒரு சின்ன இம்ப்ரெஷன் கூட நான் உன்னை கட்டாயப்படுத்துகிறேன், நீ தான் போய் மரிக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல விரும்பலை. இயேசுவா வாலண்டரியாக வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் அவராக சொல்லணும்னு நினைக்கிறார். இப்போ அடுத்த பக்கம் வாங்க. இயேசு என்ன பண்ணுறாருன்னா, பிதாவானவர் கம்பல் பண்ணி தான் நான் போகிறேன்னு அவர் நினைச்சிடக்கூடாது. நானா மனமும் வந்து போகிறேன்னு அவருக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறது? அது இன்னுமே கஷ்டமான காரியம். நினைச்சு பாருங்க. சின்ன கதையை படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். ஒரு கப்புள், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப நேசிச்சாங்க. நேசித்து அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க பர்த்டேக்கு, ரொம்ப ஏழைங்க, ஒரு பர்த்டேக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. பர்த்டே அல்லது வெட்டிங் டே தான் ஒரே நாள் வரும் ரெண்டு பேருக்கும். அப்போ ரொம்ப நேரம் நினச்சி பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாராம், என்ன இருக்குமோ எல்லாத்தையும் விற்று ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய மனைவிக்கு அழகான கூந்தல், ஒரு கோல்டன் ஹேர் உள்ள கூந்தல், அதுக்கு நல்ல ஒரு ஹேர் பேண்டு, ஒரு கோல்டில் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அதை அவர் வாங்கினாராம். ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்க, எப்படியாவது ஹஸ்பண்டுக்கு என்ன கொடுத்துருன்னு சொல்லி அவங்க ரொம்ப யோசிச்சு தாண்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் ஷேவ் பண்ணி அந்த முடியை விற்று அந்த காசுக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ ஒரு ஹேர் பேண்ட் வாங்க எங்கே போய் மாட்டுறது? அப்படி ஒருத்தர் நேசிக்கிறதுல எவ்வளோ ஒரு முந்திக்க உள்ள வேண்டிய காரியம். அதுபோல பிதாவும் குமாரனும்
இவ்வளோ நேரம் கொடுக்குறாங்க. ஓகே 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 ஓகே, கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 வருஷம் ஆகுது. இயேசு தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆனால் பிதாவுடைய நிர்பந்தத்தினாலே அல்ல. ஆனால் பிதாவுடைய பிளான் இருக்கு, ஆனால் அதை நிர்பந்திக்கல ஆண்டவர். பிளான் போட்டு அப்படியே வச்சுட்டார், டேபிள் வச்சுட்டார். இயேசு வந்து பார்க்குறாரு அந்த பிளான். ஃபாதர், இதாவே இந்த பிளானை அப்படியே ஹோல் ஹார்ட்டட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதை விட பெஸ்ட் பிளானே இருக்காது. என்ன பிளான்? இவருடைய பாவங்களை, தன் தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாருடைய பாவத்தின் தண்டனையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நரக வேதனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவரால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் எழுந்திருக்கிறார். இப்போ யாராச்சும் பிதாவை குற்றப்படுத்த முடியுமா? நீங்கள் எப்படி அவரை மன்னிச்சிங்க? நீங்கள் நினச்சா மன்னிச்சுக்கலாம், அப்படி சொல்ல முடியுமா? இல்லை. ஐ ஹவ் பெய்டு த பெனால்ட்டி. நான் கட்டணும் தேவையில்லை, ஆனாலும் என்னுடைய சொந்த குமாரனுடைய ஜீவனையை கொடுத்து உங்கள் பாவத்தை நான் சரி கட்டி, என் அக்கௌண்ட் புக்கை பாருங்க, கரெக்டாக இப்போ அக்கௌண்ட் டேலி ஆயிடுச்சு. அவர் நீதி உள்ளவர். அந்த நீதியை விளங்க செய்யும்படியாக ஒரு காரியத்தை செய்கிறார். அதான் இயேசு கிறிஸ்து அவருடைய கல்வாரி சிலுவையின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல். இப்போ அந்த நீதியை செஞ்சுட்டார். நீதியை செய்து இப்போ ஒரு வட்டம் போடுறார். இந்த வட்டத்தோல் யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு என்னன்னா, யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறீங்க, யாரெல்லாம் ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த வட்டத்துக்குள்ள வந்துடுறாங்க. உங்களை எல்லாம் நீதிமான் ஆக்கிட்டேன். ஏன்? நீங்கள் நீதி செய்தவரை நீங்கள் விசுவாசித்த அப்படின்னாலே நீங்களும் நீதிமான். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோம் என்பது அர்த்தம் இதுதான். ஜஸ்ட் ஷல் லீவ் பை ஃபெய்த். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்னுடைய அர்த்தம் இதுதான். இந்த வட்டத்துக்குள்ள வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நிறைய பேர் வட்டத்தை சுற்றி வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. விசுவாசம் என்பது ரொம்ப கஷ்டமான காரியமே கிடையாது. விசுவாசிப்பது கஷ்டமான காரியமே கிடையாது. அதேதான் ரோமர் 3ஆம் அதிகாரம். இப்போ இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து, பாவங்களை தாம் பொறுத்து கொண்டார். ஏன்னா அந்த முற்காலங்களை, ஏன்னா அவர் கம்பல் பண்ணான்னு இருக்கக்கூடாது. இயேசு வாலண்டரியா தானாக மனமூந்து கொடுத்தான்னு இருக்கணும். இயேசுக்கும் இதா கம்பல் பண்ணி போறான்னு நான் அவர் நினைக்கக்கூடாது. நான் வாலண்டரியா போறேன், மனமூந்து போறேன். 100% பாயிண்ட், நாட் 1% கூட அவர் நிர்பந்தத்தினாலே நான் போல. இவர்களை நேசிக்கிற அப்படின்னாலே நான் போறேன். இந்த பிள்ளைகளை நேசிக்கிற அப்படின்னால நான் போறேன். இந்த சகோதரருக்காக நான் போறேன். அவளை போல நான் மாறுறேன். ஆகவே அதான் பொறுமையாக இருந்த முற்காலத்தில். தேவன் ஏன் பொறுமையாக இருந்தார்? இன்னும் ஜனங்க நிறைய பாவம் செய்யட்டும் பொறுமையாக இருந்தாரா? இல்லை இல்லை. அதுலேயே ஒரு தேவன் ஞானம். அது என்ன ஞானம் தெரியும்? பரலத்துக்கு போனால் தெரியும். பொறுத்து கொண்டதை குறித்து ஏன் பொறுத்து கொண்டார்னு சொன்னால், தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக, தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக இயேசுவினுடைய கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்போ பார்த்தீங்களா, அவர் நீதி உள்ளவர். இந்த நீதியின் கிரியை அவர் செஞ்சிடறார். இயேசுவை அனுப்பி நம்முடைய பாவத்தை சரி கட்டிடுறார். அந்த நீதியின் கிரியை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களையும் நீதிமான் என்று சொல்கிறார். இப்படிதான் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகிறோம். இந்த விசுவாசத்தினாலே நாம் இப்போ ரோமர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுல் என்ன அழகாக எழுதுறாரு பாருங்க. முதல்ல 26 ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் பாவிகள் சொல்றார், இயேசு எப்படி நீதி உள்ளவரும் நீதிமானாக்குகிறோம். ஆங்கிலத்தில் இஸ் அ ஜஸ்ட் காட் அண்ட் ஜஸ்டிஃபயர். முதல்ல அவர் ஜஸ்ட் காட், அவர் நீதி உள்ளவர். இப்படி இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார் என்று விசுவாசிக்கிறவர்களை நீதிமானாக்குகிறவர். நீதிமானாக்குகிறவர் சொன்னால் இதுவரை எந்த பாவம் செய்யாதது போலவே நம்மை பார்க்கிறார். அதான் நீதிமான், ரைச்சஸ் மேன். இப்போ அந்த தடை நீக்கி தைரியமாக என்கிட்ட வாப்பா, தைரியமாய் கிருபாசனத்தில் சேரக்கிடுவோம் வா. இந்த வழியை அவர் சுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி தமிழத்தில் நாம் நெருங்கி சேரும்படியாக. எப்போ நெருங்கி சேர முடியும்னா, நாம் இன்னசென்ட்டாக இருக்கிறேன். நான் ஆண்டவரே என்கிட்ட பாவமே இல்லை ஆண்டவரே, நீ எல்லாம் பார்த்துட்டு மன்னிச்சிருங்க, நீ அதை நினையாது இருக்கிறீங்க. எப்போ வேணாலும் நம்முடைய சமூகத்தில் அந்த தைரியமாக வரலாம் ஆண்டவரே. ஒரு குழந்தை பாருங்க, அப்பாட்ட அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்கும். அந்த தப்பு செஞ்சானா வருவான கிட்ட கொஞ்சம் தயக்கம் ஏற்படும். அப்பா கண்டுபிடிச்சிட்டாரோ,
ஆனால் குழந்தை எந்த ஒரு பாவம் அறியாத குழந்தை ஓடி வரும் அப்பாட்ட, டேடின்னு வரும். அது மெம்மீன்னு வந்து கட்டுப்பிடிச்சிக்கும். ஏன்னா இன்னசென்ஸ். இப்போ நம்ம போய் கட்டுப்பிடிப்போமா? என்ன நினைப்பாரோ, நம்ம பார்க்குற நினைப்பாங்க, முடியாது. இப்போ நம்ம சொந்த பையன் நம்முடைய தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், அவனை போய் ஒரு தோளில் கை போடுறதுக்கே கஷ்டமாக இருக்கும், யோசிக்கிறோம். அந்த அளவுக்கு அந்த இன்னசென்ஸ் போயிடுச்சு ரெண்டு பக்கமும். ஆனால் ஆண்டவர் நம்மை இன்னசென்ட்டாக பார்க்குறேன். அதான் புது உடன்படிக்கை முதல் பார்ட், இன்னசென்ட். நான் நீ உங்கள் பாவங்கள் இணையாது இருப்பேன். யூ ஆர் ரைச்சஸ், நீ நீதிமான், தாராளமாக என் கிட்ட வா, சமூகத்தில் வா, நான் அழைக்கிறேன். மீதி காரியங்களை நாம் அடுத்த குரலை நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்படிப்பட்ட மகிமையான சுவிசேஷத்தை நாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தான் எனக்கு ஆசை. எப்பவும் எவ்வளோ நேரம் வேணாலும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், எத்தனை நாள் வேணாலும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இதுதான் சுவிசேஷம், இதுதான் சத்தியம். இப்படி நாம் சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் நம்மளை விடுதலையாகும். அந்த இயேசுவையும் பிதாவானவரையும் அறிவதே நித்திய ஜீவன். அவரை நாம் அறிஞ்சால் எவ்வளவு ஆனந்தம். கேட்ட எல்லா வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மிருகங்களோட உடன்படிக்கை பண்ணாங்க அப்படின்னு கேட்டு இருந்தபோது எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தது. ஆசா தன்னுடைய சங்கீதத்தில் அவர் பேசுகிற ஒரு வார்த்தை, உண்மையாகவே ஆசா ஒரு உணர்வற்ற ஒரு நிலைக்கு போன போது அவர் பேசுகிற ஒரு வார்த்தை 22 73 சங்கீதம் 22 நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். நமக்கு தெரியும், ஆசாப் உணர்ந்தது மட்டுமல்ல, நாமும் சேர்ந்து உணர்வுடையவர்கள் தான். மிருகம் போல இருந்த நம்மோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணினார், புது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நாம் மிருகம் போல எப்படி இருந்தோம் என்று எரேமியா நம்முடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் அவர் அப்படி சொல்லாவிட்டாலும் அவர் வேறு வழியில் வார்த்தையில் அவர் சொல்கிறார். முப்பத்தி 32 நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவரோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்கள் நாயகராயிருந்தோன்னா புருஷன் அர்த்தம். நான் அவர்கள் நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்றார். இது சீனாய் மலையில் உண்டான உடன்படிக்கை அல்ல. அந்த உடன்படிக்கையில் ஒருவருமே நிலைநிற்கல. ஒரு மனுஷன் கூட அந்த உடன்படிக்கைக்கு உண்மையா இல்லை. ஆவிக்குரிய பிரகாரமாய் தேவன் பேசின போதெல்லாம் அநேக புருஷர்களோடு நீ வேசித்தனம் பண்ணின, உடன்படிக்கையை மீறின ஒரு மனைவி போல. அப்படிப்பட்ட புருஷனாயிருந்தும் அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். உடன்படிக்கை மீறினவர்கள் மிருகங்களைப் போல. ஆனாலும் ஆண்டவர் 33 இந்த புது உடன்படிக்கை அவர் நமக்கு பழைய உடன்படிக்கையில் வாக்கு பண்ணியிருக்கிறார் அநேக இடங்கள். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கை ஆகும். இஸ்ரவேல் சொன்னோன்னே நாம் ஒரு லிட்ரலாக இஸ்ரேல் யோசிக்காமல் ஆவிக்குரிய பிரகாரமாக அதை யோசிக்கும். ஆவிக்குரிய மக்களாக இருக்கிற நம்மோடு அவர் பண்ணுகிற
உடன்படிக்கை, நான் என் பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். நான் அதை செய்வேன். அவர்கள் உடன்படிக்கையில் உண்மை இல்லாமல் நான் புருஷனாயிருந்து மீறி போனார்கள், மிருகம் போல அவர்கள் இருந்து போனார்கள். ஆனால் நான் அவரே முன் வந்து தம்முடைய குமாரனை சொந்த குமாரன்னு பாராமல், ரோமர் 8:32 இருக்கபடி குமாரன் பாராமல் அவரை நமக்காக தந்து ஒரு புது உடன்படிக்கை கொண்டார். அந்த உடன்படிக்கை தான் இன்றைக்கி நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள். நாம் பொறுப்பாய் நாம் யோசிக்கணும். நான் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் நம்முடைய இருதயத்துக்கு அப்படி கொண்டு வரணும். தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தை மத்தேயு 26 எழுதியிருக்கு. நாம் கேட்டோம் லூக்கா 22 இரத்தத்தை எடுத்து இது என் இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கை. அந்த புது உடன்படிக்கையை ஆண்டவர் அப்போஸ்தலன் அதை வேற ஒரு விதத்தில் பேசும்போது 2 கொரிந்தியர் கடந்த நாட்கள் இதை நான் இப்படி தான் தியானித்து பார்க்குறேன். எவ்வளவு பெரிய உடன்படிக்கை தேவன் பண்ணி அதை என்ன பண்ணி இருக்கிறார். 3ஆம் அதிகாரம் நம்மை 6ஆம் வசனத்தில் நம்ம எல்லாரையும் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படிக்கு அவரே எங்களை, பவுலோடு சேர்ந்த நாமும் சொல்லலாம், ஊழியக்காரர் என்ற வார்த்தையை நம்ம அப்படி எடுக்காமல் புது உடன்படிக்கையின் அடிமைகளாக இருக்கும்படி, அதாவது தேவன் நம்மோட பண்ணின தம்முடைய இரத்தத்தினால நம்மோட பண்ணின உடன்படிக்கைக்கு அடிமைகளாய், அவரின் நாயகர், அவரின் தலைவர், அவரே மனம் உவந்து வந்து அவரே இறங்கி வந்து என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு நான் அடிமை, இது என்னால் உண்டான தகுதி இல்லை. இன்னும் பவுல் அப்படி தான் பேசுகிறார். எப்படி சொல்கிறாருன்னா 5ஆம் இந்த புது உடன்படிக்கை அவர் எப்படி அதை விஸ்தரிக்கிறார், விளக்குறாருன்னா, எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. நம்ம அருமையாய் கர்த்தருடைய வார்த்தைகள், இது நம்மால உண்டானதே அல்ல, இது தேவன் எடுத்து வைத்த அடி, தேவன் எடுத்து வைத்த பாதை, தொடங்கின வழி. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி துவக்கினாங்க. நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டாங்க. இதெல்லாம் தேவனுடைய அனாதி தீர்மானம். அந்த வளையத்துக்குள்ள நம்ம வந்தோம். நம்ம கேட்டோம்ல, அந்த வளையத்துக்குள்ள நம்ம வந்தோம். ரட்சிப்பை சுருக்கமாய் சொல்லுவாங்க, அதை நம்ம தப்பா விளங்கிக்காம படிக்கணும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ரோமர் 10:10 அதிகாரம். ரட்சிப்பை நாம் இப்படி எப்பவும் சொல்லுவாங்க, யாரும் சொல்லுவாங்க, அது சரியானது தான், அதை தவறாய் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அவ்வளோதானா ரட்சிப்பு அப்படின்ற சீப்பா அப்படி யோசிச்சிடக்கூடாது. எப்படி அப்போஸ்தலன் பேசுகிறார், 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரம். நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. எரேமியாவும் சொல்லிட்டாங்க, பவுலும் ஆவியானவரால் சொல்கிறார், நீ ஒன்றும் செய்யலை, ஒன்றும் செய்ய முடியாது. என்ன சொல்லுகிறார், கிறிஸ்துவை மருத்துவருந்து ஏறி வர பண்ணும்படிக்கு பாதாளத்துக்கு நீ இறங்குனியா? இல்லை. அல்லது உள்ளத்தில் சொல்லாத, அல்லது மேலே போய் கிறிஸ்துவை இறங்கி பண்ணப்படும். 6ஆம் வசனம், விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? ஒருத்தர் இல்லை. அவர் என்னை ரட்சிக்க ஒரு கடமையும் அவருக்கு இல்லை. அவர் ரட்சிக்கணும், என்னை ரட்சிக்கணும்னு அவசியமே இல்லை. எந்த பாதகமும் அவருக்கு கிடையாது. நம்ம ரட்சிக்காம விட்டுறலாம். நாம் அவரை இறங்கி வர பண்ணல, அவரை பாதாளத்துக்கு போய் உயிரோடு எழுப்பல. சொல்லாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது அன்றி, அப்படி சொல்லாத. இது பழைய உடன்படிக்கையில் அப்படித்தான் எழுதி, இதே மாதிரி தான் எழுதியிருக்கு. இந்த வார்த்தை 8ஆம் வசனம், உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. அது என்ன சொல்லுது பாருங்க, விசுவாசம். நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. அது என்ன சொல்றார் 9ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு. என்ன அறிக்கை செய்கிறோம்?
இயேசு ஆண்டவர், இயேசு கர்த்தர், அவ்வளோதானா? அப்படி இல்லை. அந்த அறிக்கை இல்லை. ரோமர் 4 கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படி அவர் நம்முடைய பாவங்களுக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறாரே என்று இருதயத்தின் ஆழத்தில் உணர்வடைந்து மார்பில் அடித்து கொண்டவர்களாய், ஐயோ நம்ம கேட்டோமே ஸ்கூல் காலங்களில், பரிசுத்தாவியை எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே, என்னை தள்ளிவிடாதீயும் என்ற கதறல். தேவனே, நான் பாவி, முழுக்க முழுக்க நான் பாவி, என்னை சுட்டு போட்டாலும் நான் திருந்த மாட்டேன், ஒன்றுமே என்கிட்ட நல்லதில்லை, ஆண்டவரே என் உள்ளத்துக்கு வாங்க. தேவனே, நீ ஒரு குமாரனை இப்படி என் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட நான் நீதிமானாக்கப்படும் எழுப்பப்பட்டும் இருக்கிறீரே, செய்திருக்கிறீரே. ரோமர் 5:1. இவ்விதமான அந்த விசுவாசத்தினால நீ நீதிமானாகி தேவனோடு சமாதானம் பெற்ற கூட்டம் நாம். அதைத்தான் இங்கே எழுதியிருக்கு. கர்த்தராகி இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு, இப்படி அறிக்கையிடுகிறோம். இங்கே உட்கார்ந்துருக்கிற அப்படி அறிக்கையிட்டு வந்தவர்கள் எல்லாரும் அந்த வளையத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். தேவனுடைய வீட்டார், தேவனுடைய குடும்பம் அப்படின்னு நம்ம வந்துட்டோம். அவருடைய பிள்ளைகள். நான் நீதிமான், தலை குனிஞ்சு இல்லை, தலை நிமிர்ந்து வாரும் இயேசுவே என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் தான். கர்த்தராகி இயேசுவே வாரும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டமாய் நம்மை மாற்றி இருக்கிறார் ஆண்டவர். அந்த வளையத்துக்குள்ள வந்த ஜனங்களை தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீ ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேணும்? அப்படியே பைபிளை சுருக்கி இந்த வசனத்தை அப்படி எழுதி வச்சுட்டான். கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு அவரால் என்று வானத்தின் கீழே பூமியின் மேலே ரட்சிக்கப்பட வேற ஒரு நாமமும் இல்லை என்று அறிக்கையிட்டு நாம் அப்படிதான் வந்திருப்போம். அப்படிதான் வந்திருக்கணும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கப்பட்டோம். இப்படித்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். பகுலப்பதை அழகாய் சொல்லுகிறார். எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கிறேன், இப்பவும் சொல்றேன். நம்முடைய பாவத்துக்கான பரிகாரம் அங்கீகரிக்கப்பட்டுட்டு தான் நம்ம கேட்டமில்ல. அருமையா ஒரு காளையோ புறாவோ பலி தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு சொல்லுவாங்க, கேட்டிருக்கோம், கற்பனை. இதா குமாரன் பரிசுத்த ஆவியான 3 பேர் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறான். எல்லாம் கெட்டு போச்சு, எல்லாமே வீணா போச்சு. பூமியில் யார் போகிறது? அப்படி ஒரு டிஸ்கஷனில் யார் போகிறேன்னு சொன்னது? ஏசையா சொன்ன மாதிரியும் படிக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தையாகவும் படிக்கலாம். யார் என் காரியமாய் போவார்? யார் போவார்னு கேட்டபோது யார் வரேன்னு சொன்னது? இதோ நான் போகிறேன், வாலண்டியரா நான் போகிறேன் என் சகோதரர்களுக்காக. நான் உற்சாகமாக அப்படிதான் யோசிக்கிறேன். இப்படி இந்த பூமிக்கு வந்த இயேசு தம்முடைய சொந்த பிதாவை நமக்கு பிதான்னு ஆக்கி கொடுத்தாங்க. அல்லேலூயா. நான் ஆனந்தமாய் அப்படிதான் அந்த புது உடன்படிக்கையை பார்க்குறேன். பிதா தம்முடைய ஒரே மகனை நமக்கு சகோதரன்னு சொல்லி கொடுத்தார். என்ன ஆனந்தமான வாழ்வு இது! இவர் உங்க சகோதரன்னு சொன்னார். இவர் உங்களுடைய சகோதரன்னு சொன்னார். தன் மகனை பாவிகளுக்கு சகோதரனாக்கி கொடுத்தார். எவ்வளவு பேர் அன்பு! இப்படித்தான் அவர் இந்த உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இங்கே எப்படி எழுதி தெரியுமா? எபிரேயரில் நான் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். சகோதரன் சொல்ல இங்கே வார்த்தை அப்படி ஒரு வார்த்தையே பயன்படுத்த வேண்டாம். சகோதரன் சொல்லி இருக்கிறார்னு எழுதியிருக்கலாம். வெக்கப்பட வேண்டியவர்கள் மேல் வெக்கப்படலை. நம்மளை அவர் சகோதரன் சொல்லணுமா? சொல்ல முடியுமா? யாராவது சொல்லணும். நம்மளை அவர் சகோதரன் சொல்லலாமா? ஒரு 100க்கு அதிபதி, அவனை குறித்து ஊரே சொல்லுது, எவ்வளவோ மேன்மையாய் சொல்லுது. அவன் சொல்லுகிறான், தேவனை அறியாதவன் சொல்லுகிறான், நீர் என் வீட்டுக்கு வரவோ, நான் உம்மிடத்தில் வரவோ, என்னை நான் பார்த்தேன், நான் நினைக்கல ஆண்டவரே. நாம் எப்படி சொல்கிறோம்? எனக்கே அதுக்கு நினைக்கவே கஷ்டமாக தான் இருக்குது. நாம் எப்படி சொல்கிறோம்? ஈஸியாக எடுத்துட்டோமா? நீர் என்ன சகோதரன்னு சொல்கிறீங்களா? ஐயோ, நீர் என்ன சகோதரின்னு சொல்கிறீங்களா? ஆண்டவரே, பாவம் செய்யாத பரிசுத்த தெய்வம் நீர் என்னை சகோதரன்னு சொல்ல தகுமா? சொல்லலாமா? நான் பிதாவேன்னு கூப்பிடலாமா? சகோதரனேன்னு கூப்பிடலாமா? இப்படியெல்லாம் தேவனுக்கு என்று வாழ்ந்த ஜனங்களை அவன் வாயில் அடிங்கன்னு சொன்னாங்க. நம்ம வாயில் அடிக்கணும் சொல்லலாமா?
சொல்லுன்னு சொன்னாங்க. பிதாவே என்று கூப்பிடு, தைரியமாய் கிருபாசனத்தண்டைக்கு வா, உன் பிதா இயேசுவின் பிதா உங்க பிதா, என் பிதா உங்க பிதான்னு சொன்னாங்க. என்ன உடன்படிக்கையில் உங்களுள்ள தெய்வம்! அப்படி நம்முடைய இருதயம் கிரிப்பாக வேண்டாமா? அவர் இந்த பூமிக்கு வந்து பலியான கேட்டோம், நாம பலியாக்கினார். இந்த பலி அங்கீகரிக்கப்பட்டதா? எலியா பலி செலுத்தினார், பலி அங்கீகரிக்கப்பட்டதா? அங்கீகரிக்கப்பட்டதா? அங்கீகரிக்கப்பட்டது. எப்படி? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியை பட்சித்தது. கிறிஸ்து நமக்காக பலியானாரே, அது அங்கீகரிக்கப்பட்டதா? எப்படி தான் விளங்கிக்கிறோம்? அங்கீகரிக்கப்பட்டதா? அதை எப்படி இப்படிதான் நிரூபணம் பண்ணாங்க? அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி, இவரை நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன்னு சொன்னவர், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னவர், அவரை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பி உங்க பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. நான் இனி நினைக்கல, உங்க பாவம் பரிகரிக்கப்பட்டது. அவரே கிருபாதார பலி ஒரே தரம் நிறைவேற்றி முடித்தார். என் பாவம் பரிகரிக்கப்பட்டது ஆண்டவரே, தைரியமாய் நான் கிருபாசன தண்டைக்கு வருகிறேன். எவ்வளவு தைரியமாக வரணும்! எபிரேயர் நிருபம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்க நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அவரே இந்த புது உடன்படிக்கைகளை அடிமையாக்கியிருக்கிறார். அது எப்படி அதை நம்மை அடிமையாக்கினார்? எப்படி ஆனோம்? அந்த சீனாய் மலையிலே உண்டான உடன்படிக்கை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். யாத்திராகமம் புஸ்தகத்தில் நீ உடைத்தனே பேசுவாங்க ஆண்டவர் 24ஆம் அதிகாரத்தில். நீ உடைத்த அந்த கற்கள், அதுபோல் இல்லை, வேற எழுதுனாங்க. அந்த உடன்படிக்கையிலும் ஜனங்கள் நிலைத்தில்லை. தேவன் ஒரு புது உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில் செய்தார். அதை எப்படி செய்தாங்கன்னு அப்போஸ்தலன் விளக்குகிறார் நமக்கு. அது 3ஆம் வசனம் நடுப்பகுதி நான் வாசி. அது அந்த புது உடன்படிக்கை நீ அப்படி வாசி. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி. நாம் கேட்ட மறுபடியும் பிறந்த தேவனால் பிறந்தவர்கள் நாம், தேவனுடைய ஆவியினால் பிறந்தவர்கள் நாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிச்சயம் நமக்கு உண்டு. நம் தேவனால் பிறந்தவர்கள், அவர்கள் தேவனுடைய ஆவியினால் பிறந்தவர்கள் நாம். இது மனுஷருடைய சித்தமோ எதனாலும் அல்ல. ரோமர் 11:13 அல்ல, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். எப்படி எழுதியிருக்கு? அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால். கற்பலகைகளில் அல்ல. அன்னைக்கு கல்லில் எழுதுனதை மோச உடைச்சிட, தூக்கி எறிஞ்சு உடைச்சிட்டு, அதில் யாரும் நிலை நிற்கவில்லை. 613 கற்பனை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனுஷன் நிலை நிறுத்ததில்லை. நியாயப்பிரமாணம் நிவர்த்தி செய்ய முடியாமல் போனது. ஒரு மனுஷனும் நியாயப்பிரமாணத்தில் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆகிறது இல்லை, ஆக முடியாமல் போனது. தேவன் தம்முடைய குமாரனை பலியிட்டு நம்மோட புது உடன்படிக்கை செய்து நம்ம நீதிமானாக்க நம்ம எத்தனையோ கேட்டோம். கற்பலகைகள்னால் அல்ல, இருதயமாகிய சதையான பலகைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஆவியினால் நம்முடைய இருதயங்களில் எழுதுகிறான். உயிர்ப்பித்தாங்க நம்மளை. கடந்த நாட்கள் நான் ஏதான் யோசிக்கிறேன், இந்த வேதத்தை நம்ம 66 புஸ்தகத்தையும் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் படிக்கலாம், பரவாயில்ல, படிக்காதவங்க இருக்கலாம். ஆனால் எனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். சில பேப்பர்கள்லாம் நான் கடந்த நாட்களில் ஏதான் தியானிக்கிறேன். பேப்பர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18-20 பக்கம் பேப்பர் இருக்கும். அந்த பேப்பருக்கு முன்னாடி ஒரு 4 லைன் ஹெட்லைன்ஸ் அப்படி தொங்க விட்டுருப்பாங்க. இந்த 18-20 பக்கம் பேப்பருக்குள்ளே இருக்கிற செய்தியினுடைய சுருக்கம் அது. நம்முடைய வாழ்வு மகிமையானது. எத்தனையோ விதங்களில் சோதிக்கப்பட்டோம், எத்தனையோ விதங்களில் ஆண்டவரை பிரியப்படுத்தி நாம் வாழ்கிறோம். நம்முடைய அந்தரங்கம் அநேகருக்கு தெரியாது. ஆனால் அதனுடைய ஹெட்லைன், ஒரு சில விஷயங்கள் தேவன் இருதயத்தில் எழுதினது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் வெளியே தெரியுது, முகத்தில் தெரியுது. இருதயத்தில் தேவன் எழுதுன்னு நம்முடைய வாழ்க்கையில் வெளியே தெரியுது. அப்படித்தான் நம்ம தேவன் நம்ம வச்சுருக்காங்க. தேவன் இருதயத்தில் எழுதியிருக்கிறார்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை, அவர் சதையாகிய இருதய பலகையிலே அவர் எழுதினதை நம்முடைய வாழ்க்கை மாற்றம், நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு தெரியுது. ஓ, இவங்க இதயத்தில் தேவனால் மாற்றப்பட்ட மக்கள்.
பவுல் சொல்கிறார், நீங்களே வாசிக்கப்பட்டிருக்கிற நிருபம் சொல்கிறார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு எங்களை அழைத்திருக்கீங்க. எங்களை அப்படி மாற்று. இதயத்தில் எழுது. வாழ்க்கை மாற்றம் இதயத்தில். கிரியைகளை யாரும் பார்த்துடலாம் ஈஸியாக. ஒரு மனுஷன் விசுவாசியா இல்லையாங்கிறத சில கிரியைகளை வச்செல்லாம் பார்த்துடலாம். ஆனால் விசுவாசம் தெரியாது. அது சட்டுப்புட்டுன்னு ஒரு காரியங்களை செய்யணும் விசுவாசின்னு கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் தேவன் அப்படி பார்க்கறது இல்லை. இருதயத்தில் என்ன விசுவாசம் வச்சிருக்கிறோங்கிறது தான். ஆண்டவரே, அப்படி எங்களை மாற்றும். இந்த வாழ்க்கை எங்களால் உண்டானதல்ல, தேவனால் உண்டானது. இந்த பொக்கிஷத்தை நாங்கள் மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட மகிமையான இந்த சுவிசேஷத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் தைரியமாய் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் ஒரு வார்த்தையை மட்டும் வாசித்து நாம் ஜெபிக்க கடந்து போகலாம். 9ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 10ஆம் அதிகாரம் நினைக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. சாத்தான் நம்மளை நினைவுபடுத்தி குனிய வைக்க பார்க்குறான். தேவன் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார், நாம் நினைக்கக்கூடாது. அதான் விசுவாசம். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டு. 18ஆம் வசனம். இனி பலி செலுத்தி கொண்டு இல்லை, நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. எத்தனை பேருக்கு அவ்வளோ ஆழமான அப்படி நம்பிக்கை? என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. அது ஒன்ஸ் மன்னிக்கப்பட்டது கிறிஸ்துவின் பலியினால. இனி ஒரு பலி இல்லை. என் பாவத்துக்கு இன்னும் பரிகாரத்துக்கு ஒரு பலியே இல்லைன்னு, அது ஒரே பலிதான். அது தேவன் அதை செய்திருக்கிறார். ஆகையால் 19ஆம் வசனம், சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதுதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம். அவர் இரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறது தைரியம். 21ஆம் வசனம், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார் நமக்கு. இதே எபிரேயர் நிருபத்தில் அப்போஸ்தலன் சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறார், நம்ம தைரியமாய் வரணும் ஆண்டவரிடத்தில் எப்பவும். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஆசாரியர். பழைய உடன்படிக்கையின் ஆசாரியர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திராதவர்கள். 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இவர் மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். 24ஆம் வசனம். 25ஆம் வசனம், மேலும் தமது மூலமாய் கிறிஸ்து மூலமாய் பிதாவினிடத்தில் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். உலகத்தின் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன். உயிரோடு எழுந்தவர் நம்முடைய ஆண்டவர். எப்படி எழுதியிருக்கு? எப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுள்ளவராயும் இருக்கிறார். அடுத்த வசனம், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பரிந்து பேசுகிற, எப்போதும் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலி செலுத்த வேண்டியதில்லை. அந்த ஆசாரியர்கள் தங்களுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்கும் பலி செலுத்துவார்கள். இவர் அப்படி அல்லன்னு எழுதியிருக்கு. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினால் இதை ஒரே தரம் செய்து முடித்தார். இனி ஒரு பலி இல்லை. அவருடைய பலியினாலே என்றென்றைக்கு நம்மளை பூரணப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட நிச்சயமுடையவர்களாய், தைரியமாய், நம்ம கேட்ட எல்லா வார்த்தைகளையும் நம்முடைய இருதயத்தில் நினைத்தவர்களாய், நம்முடைய குறைவுகளை நம்ம கேட்டோம், நம்முடைய பாவங்களை நாம் உணர்வடைந்தோம். தேவனே, நீர் ஒன்றை பூரணப்படுத்தி இருக்கிறீர், அதிலே நான் பிரவேசிக்க தைரியமாய் வருகிறேன். நாம் எழுந்து நிற்கலாம். என்னை குற்றம் சாட்டுகிறவன் குற்றம் சாட்டிக்கொண்டே தான் இருக்கிறான். என்னை குற்றத்தில் தள்ளுகிறவனும் அவன்தான், என்னை குற்றஞ்சாட்டுகிறவனும் அவனாய்த்தான் இருக்கிறான். என்னுடைய இச்சைகளுக்கு தீனியை போட்டுவிட என்னை தூண்டி விடுகிறவனும் அவனாய்த்தான் இருக்கிறான். என்னை தேவனிடத்திலே போக விடாதபடிக்கு குற்றப்படுத்துகிறவனும் அவனாய்த்தான் இருக்கிறான். அந்த பாதகனை, அந்த பிசாசை
உம்முடைய இரத்தத்தினாலும் உம்முடைய வசனத்தினாலும் ஜெயிக்க மறுபடியும் பிறந்த உம்முடைய பிள்ளை நான். தைரியமாய் கிருபாசனத்தண்டையில் வர அழைக்கப்பட்ட உம்மிடத்தில் வந்த உம்முடைய பிள்ளை நான் ஆண்டவரே. இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எத்தனையோ நல்ல வார்த்தைகளை கேட்டோம். ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாய் இருந்து இந்த புது உடன்படிக்கை தைரியமாய் அனுபவிக்க, எங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்கிக் கொள்ள தலை நிமிர்ந்தவர்களாய், பாவிகள் என்று தலை குனிந்து மார்பில் அடித்து கொண்டு வந்தோங்க தாவர். எங்கள் தலைகளை நிமிர்த்தினேன். உம்மை நோக்கி பார்த்து பிரகாசமடைய செய்தேன். வெக்கப்படாமல் இருக்க எங்களுக்கு செய்கிறீர். நல்ல காலை வேளையில் எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் எல்லாரும் வாய்ந்தோம்.